அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய முதல் வகுப்பினை நமது தலைமை பயிற்சியாளர் தோழர் கேசவன் அவர்கள் நடத்திடுவார். அவரை தொடர்ந்து தோழர் கிருஷ்ணகுமார் அவர்கள் அடுத்த வகுப்பினை இன்று நடத்திடுவார். தோழர் கேசவன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நேற்றைய வகுப்பு நம்ம 171 வரைக்கும் போட்டிருக்கோம். 172 இன்சூரன்ஸ் ஆர்டிகல் விச் கேன் பி இன்சூர்ட் அப்படின்னா எந்தெந்த தபால்களை இன்னைக்கு கூட ஒரு தோழர் என்கிட்ட போன்ல சொன்னாரு, சார் நீங்க நேத்து பேசுவது நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு. இல்லைங்க, தொண்டை எனக்கு அந்த அளவுக்கு புண்ணாயிருக்கு, வலிக்குது ரொம்ப, அதனால என்னால முடியல, நான் ஸ்டெப்சில்ஸ் போட்டு தான் கிளாஸே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி சரி, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆர்டிகல்ஸ் எது வேல்யூபிள் ஐட்டம்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பிஓ கைட்ல நீங்க வேல்யூ அதிகமா இருக்கிற ஆர்டிகல்ஸை நம்ம இன்சூர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம முதலையே சொல்லிட்டோம். பிரான்ச் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இன்சூர்ட் ஆர்டிகல் புக் பண்ணலாம்னா அப் டு த மேக்சிமம் ஆஃப் 600 rupees. அதர் ஆபீசர்ஸ் 1 lakh rupees. இப்ப பாத்தீங்கன்னா 1 lakh நான் பொதுவா சொல்லியிருக்கேன். பட் இன்ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா கரன்சி நோட்டுன்னா 20,000 ரூபாய். அதையும் நீங்க இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே 2-3 இடத்துல நம்ம பார்த்துட்டோம். பட் இதையும் அது பண்ணிக்க. நெக்ஸ்ட் சப் ஆஃபீஸா இருந்தாலும் சரி, ஹெட் ஆஃபீஸா இருந்தாலும் சரி, இந்த 1,20,000 லிமிட் தான். இதுல எந்த சேஞ்சஸ் இல்லை. சரி, எதெல்லாம் சார் இன்சூர் பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் நீங்க ரொம்ப வேல்யூபிள் நினைக்கிறீங்க. இப்போ ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு, சில்வர், காயின்ஸ், இதெல்லாம் வேல்யூபிள். இது இல்லாம இப்போ ஒரு செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒன்றிலே ஒரு தாய் பத்திரம், மூலப்பத்திரம் அனுப்புறீங்க, அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும், அத்தனை வேல்யூ. இப்ப தாய் பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம டூப்ளிகேட் பாண்ட் போறதுன்றதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு ரியல் வேல்யூ இதுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்க இன்சூர் பண்ணலாம். இப்ப நீங்க இப்ப இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துல இருந்து அந்த காலத்துலாம் இன்சூர்டு பார்சல் அனுப்பும்போது 100 ரூபாய் 100 ரூபாய்க்காவது குறைந்தபட்சம் இன்சூர் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்? அது உள்ள போறது பேப்பரா இருந்தாலும் பல மாணவர்களுடைய எதிர்காலம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இன்சூர் பண்ணலாம் அப்படின்னா வேல்யூபிள் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இன்சூர். நெக்ஸ்ட் முக்கியமானது, அந்த வேல்யூ எக்ஸீட் ஆயிருக்கிற ஆர்டிகிளை இன்சூர் பண்ணக்கூடாது. 1 லட்சம்னா 1 லட்சம் தான் அனுப்பணும். சரிங்களா? அதுக்கு மேல அனுப்பக்கூடாது. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எதற்காக நம்ம இன்சூர் பண்றோம் அப்படின்னா, இப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, which one of the service covers all the risk in the course of transmission of post. இப்போ இன்சூரன்ஸ் ஒரு ஆர்டிகல் புக் பண்ணதுல இருந்து டெலிவரி எண்ட் வரைக்கும் போய் சேருவதில் இருக்கின்ற அந்த அபாயங்களை ஓவர் கம் பண்ணும். என்ன அபாயம் இருக்கு? ஆர்டிகல் உடஞ்சி போகலாம், தொலைஞ்சி போகலாம், காணாம போயிடலாம், உள்ள போற கண்டக்ட், இதெல்லாம் அதை ஓவர் கம் பண்றது இன்சூரன்ஸ் தான். இத பாயிண்ட், இந்த வரி அப்படியே ரூல்ல இருக்கிறது தான். 5லயும் இதா இருக்கு, அதை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் இன்சூர் பண்ணலாம். இப்ப நாம பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயும் நம்ம புக் பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்மிக்கு இன்சூரன்ஸ் பண்ண முடியும், பண்ணலாம். பட் மேக்சிமம் 500 rupees தான். வேல்யூ ஆஃப் தி, அது ரொம்ப முக்கியம். விவோல பண்ணலாம், பட் இட் ஷுட் நாட் எக்ஸீட் 600 rupees. ரைட். ப்ரீபேமெண்ட் ஆஃப் தி இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. அதாவது பணத்தை கட்டி தான் நீங்க கவுண்டர்ல புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விபி ஆர்டிகளை இன்சூர் பண்ணலாமா? பண்ணலாம் சார். பட் விபி புக் பேக்கெட்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எதெல்லாம் இன்சூர் பண்ண முடியாதுன்னா,
ஜென்ரலா வந்து ஐஎல்சி இன்சூர் பண்ண முடியாது, போஸ்ட் கார்டு இன்சூர் பண்ண முடியாது, அப்புறம் வந்து புக் பேக்கெட் சீரீஸ்ல இருக்க எல்லாத்தையும் பண்ண முடியாது. பார்சல் இன்சூர் பண்ணலாம், லெட்டரை பண்ணலாம், இன்சூர்டு பார்சல் பண்ணலாம். மற்ற கேட்டகரிஸை நம்மளால இன்சூர் பண்ண முடியாது. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் ஆர்டிகல்ஸா இருந்தா அது நம்ம போன கிளாஸ் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபாரின் ஆர்டிகல்ஸ் ஆக இருந்தா 10,000 ரூபாய் வரைக்கும் தான் இன்சூர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எவ்ரி லெட்டர் டெண்டர்ட் ஃபார் இன்சூரன்ஸ். பொதுவா வந்து ஒரு இன்சூர்டு கவரை கொடுத்து இன்சூர்டு ஆர்டிகல் புக் பண்ண சொன்னாங்கன்னா அந்த ஆர்டிகல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் கவர்ல வச்சு முறையா சீல் வச்சு அந்த முறையா சீல் வச்சு எந்த கம்பெனியோ அல்லது எந்த இண்டிவிஜுவலோ சீல் வைக்கிறாரோ அவருக்கென இருக்கின்ற தனியான அடையாள முத்திரைகளை வச்சு அந்த கவரை வந்து உடைக்க முடியாத அளவுக்கு பக்காவா பண்ணணும். சரி, நோ லேபிள் ஷுட் பி அஃபிக்ஸ்டு பை த சென்டர் டு சச் எ கவர். அதுல வந்து இன்சூர் ஐஎன்எஸ்ன்றதை தவிர மற்ற எதையும் நம்ம பண்ணக்கூடாது. ஃப்ராங்கிங் மிஷினுடைய கட் அவுட் லேபிள்லாம் வந்து நம்ம ஒட்டி அனுப்பலாம். அதே மாதிரி ஒரு இன்சூர்டு ஆர்டிக்கல் அனுப்பும் பொழுது அந்த என்வலப்போடைய ஓரங்கள்லாம் பார்டர்லாம் வந்து கலர்டு பார்டரோ அல்லது பிளாக் கலரோ அல்லது டிரான்ஸ்பரண்ட் பேனல், கண்ணாடியில இருக்கிற அந்த விண்டோ வந்து டிரான்ஸ்பரண்ட் பேனலா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் இன்சூர்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ரைட். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு மூலையிலும் சீம் ஆஃப் தி கவர், அப்புறம் ஒவ்வொரு ஃபிளாப் ஒவ்வொரு மடிப்புகள்லையும் ஒவ்வொரு முனைகள்லையும் கவர் வந்து சீல் வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு நடுவுல வந்து இப்போ ஒரு பணமே அனுப்புறாங்கன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நடுவுல போற அந்த கண்டென்ட்டை தைச்சு அந்த நடுவுல ஊசி நூலை விட்டு தைச்சு அந்த கண்டென்ட் மேல சீலை வச்சு அந்த முடி மேல சீலை வச்சு அனுப்பி விடுவாங்க. இது வந்து ஒரு கூடுதலான அடிஷனல் சேஃப்டி. சரி, அடுத்தது இந்த பார்சல்கள்லாம் வந்து நீங்க அனுப்பும் பொழுது அந்த அரக்கு வச்சு அனுப்புவாங்க இல்லையா, வேக்ஸ், ப்ரௌன் வேக்ஸ் வச்சு அனுப்புவாங்க. இந்த காயினோ சில்வரோ புல்லியன்ஸ் இதெல்லாம் மாதிரி கொஞ்சம் கடினமான வஸ்துக்களை அனுப்பும் பொழுது ஒரு ஸ்ட்ராங் பாக்ஸோ அல்லது கார்ட்போர்ட்லயோ வச்சுதான் அனுப்புறோம். நெக்ஸ்ட் விபி ஆர்டிகல்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. சரிங்களா, விபி ஆர்டிகலாக இருக்கிற பட்சத்துல இப்ப நம்ம வந்து 1,500 ரூபாய் இருந்ததுன்னா விபி ஆர்டிகலுக்கு 1,500க்கு மேல போச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பல்சரி. இது நம்ம புத்தகத்துல கம்மியா இருக்கும், அதை நீங்க பாத்துக்கங்க. அதாவது பிஓ கைட்ல இருக்கு, பின்னாடி விபில வரும். சரியா, 1,500 ரூபாய்க்கு மேல போனா இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி பண்ணணும். எப்படி வந்து 500 ரூபாய்க்கு மேல போனா பிஓல 600 ரூபாய்க்கு மேல போனா 600 ரூபாய் வரைக்கும் தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். அந்த மாதிரி லிமிட் வந்து இந்த விபி ஆர்டிகலா இருக்கும் பட்சத்தில் 1,500 ரூபாய் எக்ஸீட் ஆச்சுன்னா தென் இட் மஸ்ட் பி இன்சூர்ட். ரைட். இப்போ இன்சூர்ட் ஆர்டிகளுடைய சைஸும் கண்டிஷனும் என்ன அப்படின்னா, ரொம்ப சின்ன ஆர்டிகல்லாம் வந்து நம்ம வாங்கக்கூடாது. ஏன்? ஸ்டாம்ப் ஓட்டணும், அப்புறம் இன்சூர்டுன்ற லேபிளை ஒட்டணும், இதெல்லாம் வந்து முக்கியமானது. அட்ரஸ் வந்து லேபிள் ஓட்டணும். ஸோ ரொம்ப கண்ட சைஸ்லாம் வாங்கக்கூடாது. இப்போ ஆர்டிகல் வந்து கவுண்டர்ல கொடுத்து புக் பண்ணோம். கவுண்டர்ல கொடுத்து புக் பண்ணும்போது நம்ம இந்த இன்சூர்டு அப்படின்றத நம்ம வந்து வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல எழுதியிருக்கணும். இன்சூர்டு என்பதை வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல எழுதியிருக்கணும், டாப் ஆஃப் தி அட்ரஸ் சைட். அப்புறம் இந்த ஆர்டிகலை இன்சூர் செய்வதற்கு உகந்த ஆர்டிகலா அப்படின்றத ஒரு கவுண்டர் பிஏ வந்து எக்ஸாமின் பண்ண பிறகு மட்டும்தான் புக் பண்ண முடியும். ரைட். இப்போ ஆர்டிகல் சரியா பேக் பண்ணல, இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு இன்சூர்ட் லெட்டரா இருந்தா அந்த லெட்டரோட கண்டென்ட் நடுவுல தைச்சு சீல் வச்சு அனுப்பணும். பார்சலாக இருந்தா முனைகள்லாம் என்ன பண்ணணும், வேக்ஸ் சீல் வச்சு அனுப்பணும், அரக்கு சீல் வைக்கணும். இந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ்க்கான பேக்கிங்கான ஒரு கண்டிஷன் இருக்கு. கட் அவுட் லேபிள்னா இவ்வளவுதான் சைஸ் இருக்கணும். அதாவது 1.5க்கு 3.8 கியூபிக் சிபில இருந்து 7.6 கியூபிக் இதெல்லாம் தான் இருக்கணும் இந்த ஃப்ராங்கிங் மிஷினோட கட் அவுட் லேபிள் ஒட்டுறதுக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி வந்து
அந்த மேனர் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து மீறுற விஷயங்களை வந்து நம்ம எந்த காரணம் கொண்டு இன்சூரே பண்ணக்கூடாது. இல்லைங்க உங்க ரிஸ்க்ல இன்சூர் பண்ணிக்கலாம் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அது கட்டாயம் இன்சூர் பண்ணக்கூடாது. கவுண்டர்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்சூரன்ஸ்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ரைட். இந்த வந்து ஒரு ரெசிப்ட் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து எப்படி ரெஜிஸ்டருக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இன்சூரன்ஸ்க்கும் கொடுத்துருவாங்க. அந்த ரெசிப்ட்ல வந்து ஏதாவது தவறுகள் நிகழ்ந்துருச்சுன்னா அதை இம்மீடியட்டா வந்து கஸ்டமர் பாயிண்ட் அவுட் பண்ணாருன்னா நாம உடனடியா அதை வந்து கரெக்ஷன் பண்ணிடணும். சப்போஸ் கஸ்டமர் வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணாம விட்டுட்டு சப்போஸ் கஸ்டமர் வந்து நமக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் ரசீதில் இருக்கின்ற அந்த தவறுகளை சுட்டி காட்டாமல் விட்டு விட்டார் என்றால் அதற்கு வந்து டிபார்ட்மெண்ட் பொறுப்பு அல்ல. சப்போஸ் அது அந்த அந்த பர்டிகுலர் ஆர்டிகிள் வந்து தொலைஞ்சு போதோ இல்லை டேமேஜ் ஆயிட்டேன்னா டிபார்ட்மெண்ட் எந்த பொறுப்பும் இல்லை. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க, அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரீ. சரிங்களா? சென்டர் வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டை ஃபில் பண்ணி அதில் வச்சுட்டாருன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டை அதோட பின் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. தனியா அக்னாலஜ்மெண்ட் கார்டை வச்சு அனுப்புவாங்க. பார்சல்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல 4 பக்கமும் ஒரு நூல்ல வந்து த்ரெட்ல ரெடி பண்ணி அதுல செருகிதான் அனுப்புவாங்க, தைக்க மாட்டாங்க, ஒட்ட மாட்டாங்க. சரி, இன்சூர்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரீ. இப்ப நம்ம வந்து போஸ்டேஜ் கால்குலேஷன் போடும்போது வேணும்னே ஒரு கணக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டை சேர்த்து 3 ரூபாய் சேர்த்து ஆன்சர்ல கொடுத்துருந்தா நீங்க அதை டிக் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் இத்தனை தடவை சொல்றேன். சரியா? இன்சூரன்ஸ் வரும்போது ஒரு ஆர்டிகிள் வந்து லெட்டராக இருக்கிற பட்சத்துல 20 கிராமுக்கு 5 ரூபாய் போஸ்டேஜ், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 17 ரூபாய், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கூடுதலா நம்ம என்ன பண்ணோம், இன்சூரன்ஸ் ஃபீன்னு ஒண்ணு இருக்கு. வாட் இஸ் இன்சூரன்ஸ் ஃபீனா, முதல் 200 ரூபாய்க்கு 10 ரூபாயும், அதுக்கப்புறம் கூடுதலா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 6 ரூபாயும் இன்சூரன்ஸ் ஃபீ இருக்கு. இந்த இன்சூரன்ஸ் ஃபீயை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் ஆர்டிகல்ல கூடுதலா இந்த இன்சூரன்ஸ் ஃபீ வரும். அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் கார்டுக்கு நீல். அவர் அக்னாலஜ்மெண்ட் கார்டுக்கு அந்த 3 ரூபான்ற அந்த சாதாரணமா நம்ம வாங்குகின்ற கட்டணங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா இன்சூர்ட் ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் காம்பன்சேஷன் எப்படி கொடுப்போம்னா, எவ்வளவு ரூபாய் அவர் இன்சூர் பண்ணியிருக்காரோ அல்லது லாஸ் ஆஃப் த ஆர்டிகல் விச் எவர் இஸ் லெஸ். சரிங்களா? லாஸ் ஆஃப் த கண்டென்ட் ஆர் டேமேஜ். அதாவது வந்து எப்படின்னா 10,000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணியிருக்காரு, ஆனா உள்ள போன பொருள்ல வந்து கொஞ்சம் தான் தொலைஞ்சு போயிருக்கு. 3,000 ரூபாய்க்குள்ள பொருள் தொலைஞ்சு போச்சு, 7,000 ரூபாய் உள்ள ஒரு பொருள் கரெக்டா இருக்கு அப்படின்னா அப்ப டிபார்ட்மெண்டோடைய லயபிலிட்டின்றது 3,000 ரூபாய் தான். அதை ஞாபகம் வச்சு எக்காரணம் கொண்டும் அது வேல்யூ ஆஃப் த ஆர்டிகலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஓவர் வேல்யூல அவர் இன்சூர் பண்ணக்கூடாது. இது தொலைஞ்சே போயிடும் அப்படின்ற நம்பிக்கையில அவர் வந்து கூடுதல் வேல்யூக்கு நம்ம தான் எவ்வளவு பண்ணாலும் இன்சூரன்ஸ் வந்து ஃபீஸ் கட்டிட்டோம், டிபார்ட்மெண்ட் கொடுத்துரும் அப்படின்னு அவர் நினைச்சு பண்ணக்கூடாது. ஸோ தட் இன்சூரன்ஸ் வந்து ஓவர் வேல்யூக்கு பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், எந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து அட்ரஸ் எழுதுவதில் ஏற்படுகின்ற அந்த குழப்பங்களுக்கோ அல்லது விலாசதாரரால் ஏற்படுகின்ற, அதாவது சென்டரால் ஏற்படுகின்ற அந்த மிஸ் டெலிவரி, ராங் டெலிவரிக்கோ டிபார்ட்மெண்ட் பொறுப்பு அல்ல. அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து சென்டரே வந்து வில்ஃபுல்லா 10,000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிட்டு உள்ள வெறும் 1,000 ரூபாய்க்கு பொருள், 10,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் ஃபீயை மட்டும் கட்டிடுறாரு, 1,000 ரூபாய் பொருள் உள்ள அனுப்பிச்சிட்டு அது தொலைஞ்சு போச்சு, எனக்கு மீதி 9,000 ரூபாய்க்கு பொருள் வரல, ஃப்ராட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஃப்ராட், அதாவது மிஸ்சீவியஸா அனுப்புறது, வேணுக்குனாலும் அனுப்புறது. ரைட். அப்புறம் வந்து ஒரு விலாசதாரர் வந்து கையெழுத்து போட்டு ஆர்டிக்கிளை வாங்கிட்டாரு, அதற்கு பிறகு ஆர்டிக்கிளையும் வாங்கிட்டாரு, அதற்கு பிறகு அவருக்கு இது பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு லாஸோ டேமேஜோ நடந்திருக்கு அப்படின்றத டேட்டா போஸ்டிங்ல இருந்து 3 மாதங்களுக்குள்ள அவர் கேட்க வேண்டும். சரிங்களா? அல்லது
1 month from the date of delivery. சரிங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப டெலிவரி ஆன பிறகு இவர் என்ன பண்ணுவாரு, சென்டருக்கு சொல்லுவாரு, ஏமா எனக்கு இதான் வந்திருக்கு, நீங்க இவ்வளவு ரூபா வாங்கிருக்கீங்க அப்படின்னு. அதனால 1 month ஃப்ரம் தி டேட் ஆஃப் இன்டிமேஷன், 3 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் புக்கிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. டேமேஜ் வாஸ் டியூ டு இன்செக்யூர் ஆர் இம்ப்ராப்பர் பேக்கிங். அப்புறம் வந்து சீலெல்லாம் உடையல, வெளியில எல்லாமே கிளீனா இருக்குது, ஆனா நடுவில் மட்டும் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு, பொருளை காணோம் அப்படின்னா தென் நமக்கு எந்த இது, அப்போ நீங்க வந்து ஏதோ தவறுதலா பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். உள்ள போறது, இப்ப நல்லா புரிஞ்சுங்க, உள்ள போற பொருளோட வேல்யூக்கு ஆக்சுவல் வேல்யூக்கு பண்ணாம அண்டர் வேல்யூக்கு பண்ணி தொலைஞ்சு போச்சு. முதல்ல ஓவர் வேல்யூ பண்ணா கிடையாதுன்னு சொல்லிட்டோம். இது அண்டர் வேல்யூ. 50,000 ரூபாய் பொருள் போகுது, இன்னத்துக்கு 50,000 இன்சூர் பண்றது, ஒரு 100 ரூபாய் பண்ணி விட்டுருவோம். 100 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிட்டாலும் 2 பேர் பார்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு 100 ரூபாய்க்கு அனுப்பிச்சாங்கன்னா தென் இதற்கு வந்து டிபார்ட்மெண்ட் பொறுப்பாகாது. அப்புறம் வந்து கரன்சி நோட்டு, கிழிந்த நோட்டுகளை வாங்கி, கிழிந்த நோட்டுகளை வாங்கி செஸ்ட்டுக்கு அனுப்பும் போது அது தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒன்றும் ஆக்சுவலா வேல்யூ இல்லை. அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு வந்து இன்சூரன்ஸை பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள அனுப்புகின்ற பொருட்களினுடைய இயல்பாலேயே அதுக்கு டேமேஜ் ஆகிற மாதிரி தான் அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு தரும். ரெண்டாவது, ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகிள் எதையாவது அனுப்பிச்சு விட்டார்னா அதுக்கும் நம்ம காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். அந்த இடத்துலயே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லை. சரி, இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இன்சூர்ட்ல வந்து கட்டாயம் மேல வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல எழுதணும். காம்பன்சேஷன் எப்பெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா 1 month ஆஃப்டர் தி டேட் ஆஃப் இன்டிமேஷன் ஆஃப் தி லாஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், தட் இஸ் டே ஆஃப்டர் டெலிவரின்னு வச்சுக்கோங்க. Head of the circle may consider withholding of payment pending என்கொயரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து என்கொயரிலாம் டீட்டெயிலா பண்ணி கொடுக்குற வரைக்கும் அந்த இன்சூர் அமௌண்ட்டை நிறுத்தி வைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள். இப்போ வந்து ஒரு ஆர்டிகளுக்கு நம்ம காம்பன்சேஷன் கொடுத்தோமோ, அப்புறம் டியூ கோர்ஸ்ல அதுல இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் கிடைச்சி விட்டுருங்க. அப்போ வந்து நாம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஏற்கனவே கொடுத்த அமௌண்ட் அவர்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்கணும். இவ்வளவுதான் பொருள் திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு எவ்வளவு வேல்யூ ஆக்சுவலா கொடுக்கணுமோ அது வரைக்கும் மீதி ரூபாயை நம்ம கவர்மெண்ட் வந்து ரெக்கவரி பண்ணிடணும். ரைட். இஃப் தி வேல்யூ ஆஃப் த ரெக்கவர்டு கண்டென்ட்ஸ் ஆடட் டு த இப்போ காம்பன்சேஷன் கொடுத்துட்டீங்க, சில ஆர்டிகல்ஸ் ரெக்கவரி டியூ கோர்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டோம், ரெக்கவரி ஆயிட்டு நம்ம கையில இருக்க ஆர்டிகல்ஸ் அப்படின்னா தென் என்ன பண்ணணும்னா வேல்யூ ஆஃப் தி இது பார்க்கணும். கையில இருக்க ஆர்டிகலையும் காம்பன்சேஷன் கொடுத்ததும் இன்சூர்ட் வேல்யூட குறைவா இருந்தா அவருக்கே கொடுத்துடணும். சப்போஸ் இன்சூர்ட் வேல்யூட அதிகமாயிடுச்சுன்னா ரெக்கவரி பண்ண பொருளை கொடுக்க கூடாது, நம்மளே டீடைல் பண்ணணும். நெக்ஸ்ட், கேசஸ் இன் விச் இன்சூரன்ஸ் கம்பல்சரி. இது நல்லா வந்து 184 கிளாஸ் அண்டர்லைன் பண்ணீங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை பல தடவை கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதை நீங்க அப்படியே கட்டாயம் வாசிக்கணும். காயின்னு பில்லியனு பல தடவை சொல்லிட்டோம். அப்புறம் வந்து இஃப் எனி ஆர்டிகல் ஃபவுண்ட், இப்போ வந்து சென்டர் வந்து வேல்யூபிள் ஆர்டிகிளை இன்சூர் பண்ணா மட்டும்தான் நம்ம வாங்கணும். சரிங்களா? அதுதான் நான் முதல்லயே ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன், ரெண்டாவது தடவை சொல்றேன். சரியா? கட்டாயம் வந்து அக்செப்டட் பை டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தி போஸ்ட் அன்லெஸ் சென்டர் இன்சூர்ட் இட். ரைட். ஒரு ஆர்டிகிளை வந்து நார்மலா புக் பண்ணிட்டாரு, சாதாரண பதிவு தபாலா புக் பண்ணிட்டாரு. ஆனா நமக்கு எங்க இருந்த ஒரு ரகசிய தகவல் கட்சி அந்த ஆர்டிகிள்ல வேல்யூபிள் ஆர்டிகிள் போகுது அப்படின்ற தகவல் கிடைச்சிட்டுன்னா நாம என்ன பண்ணோம், உடனடியாக அந்த ஆர்டிகிள்ல போற கண்டென்ட் இன்டர்செப்ட் பண்ணோம், அதை ரிட்டர்ன் டு சென்டர் பண்ணிடணும். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ் கம்பல்சரி டு த அமௌண்ட் ஸ்பெசிஃபைட் ஃபார் ரெக்கவரி ஃப்ரம் த அட்ரஸ் இன் ஆல் கேஸ்
விபி ஆர்டிகல் எக்ஸீட்ஸ் 500 சொன்னேன் இல்லையா, அதை நான் சொன்னேன் இல்லையா பின்னாடி வருதுன்னு, அதை வந்து மாத்திக்கோங்க 1500. சரிங்களா? 500 பழசு, 2005 மாறி இருக்கு, 1500. நெக்ஸ்ட் எவ்வளவு வேல்யூ போகுதுன்றத கட்டாயம் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் விபி. விபி அப்படின்னா என்ன? ஒருத்தர் வந்து அவருக்குரிய பொருளை வந்து வியாபாரம் பண்ண, பெரும்பாலும் இது கமர்ஷியல் தான் வரும். அந்த பொருளை வாங்கிட்டு போறாரு ஒருத்தர், ஆனா வந்து உரிய பணம் செலுத்தவில்லைன்னா, இப்ப நீங்க வந்து சிஓடி மாதிரி அது பணம் கட்டிட்டு அந்த பொருளை வாங்கிக்கங்க அப்படின்றது தான் விபி. அதை தான் சொல்லியிருக்காங்க. மீட் த ரெக்குவயர்மெண்ட் விச் விஷ் டு பே ஃபார் த ஆர்டிகல் சென்ட் டு தெம் அட் த டைம் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் த ஆர்டிகல். பணம் வாங்கும்போது, சைக்கிள் விடும்போது, எப்போ ஒண்ணுன்னா சைக்கிள் விடும்போது பணம் கொடுத்தா போதும்னு சொல்றான வடிவேல் காமெடி, அந்த மாதிரி நீங்க பணம் கொடுத்து வாங்கும்போது பணம் கொடுத்தா போறோம், அதுதான் விபி. சரி, விபியை பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய் தான் மேக்சிமம். அதை நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க. ஒரு மணி ஆர்டர் வேல்யூக்கு எவ்வளவோ அதுதான் இஎம்ஓடைய மேக்சிமம் வேல்யூ எவ்வளோ, 5000. அதே தான் வந்து விபிக்கும். இப்போ இதுலயும் வந்து வேல்யூபிள் அமௌண்ட்ஸ் தான், வேல்யூபிள் ஆர்டிகல்ஸ், அதுதான் வந்து நம்ம உள்ள போற கண்டென்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது மட்டும்தான் நம்ம அனுப்ப முடியும். எதெல்லாம் நம்மளால விபில அனுப்பலாம் அப்படின்னா, நம்ம வந்து இன்சூர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அனுப்புறது லெட்டரும் பார்சலும் தான் அனுப்ப முடியும். ஆனா விபியை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர்டு விபி இருக்கு, ஐஎல்சி அனுப்பலாம், லெட்டர் அனுப்பலாம், பார்சல் அனுப்பலாம், புக் பேக்கெட்ஸ்லாம் அனுப்பலாம். நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா என்ன சொன்னேன், போன கிளாஸ் கூட சொன்னேன், டேரிஃபை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கெட்டுக்கு 50 ரூபாய்க்கு மேல அந்த விபியோட வேல்யூமே எக்ஸீட் ஆகலைன்னா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ₹2.50. இது ஒரு ஸ்பெஷல் டேரிஃப். அப்புறம் வந்து பீரியாடிக்கல்ஸ், ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ், இதெல்லாம் கூட நம்ம வந்து விபில அனுப்பலாம். அதே மாதிரி எப்படி இன்சூரன்ஸுக்கு எப்படி உங்களுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ், சொத்து பட்டியல் விவரங்கள்லாம் கூட அனுப்பலாம். லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லை, ஆனா முக்கியமானது அப்படின்னா அதை கூட நம்ம விபில அனுப்பலாம். போஸ்ட் கார்டு எல்லாம் நம்மளால விபில அனுப்ப முடியாது, பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட் ஆக்சுவலா அனுப்ப முடியாது. அப்புறம் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்னோபால் சிஸ்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் ஸ்னோபால் சிஸ்டம்னா, இந்த முன்னெல்லாம் வரும் இல்லையா, அந்த ராதாபுரம் திருநெல்வேலின்ற ஒரு இதுல இருந்து வரும் புடவை வந்து ஒருத்தர் வாங்கிட்டு 5 பேரை சேர்த்து விட்டா அவங்களுக்கு 5 பேருக்கு 5 விபி போகும், இவங்களுக்கு பணம் திரும்ப வரும். அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் ஸ்னோபால் சிஸ்டம் பேர். அந்த ஸ்னோபால் சிஸ்டத்துல இருக்கிற ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம விபி புக் பண்ணக்கூடாது. ரைட். விபியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்ளரேஷன் நம்ம வாங்கணும். என்னன்னா, இந்த வேல்யூ வந்து இவ்வளவுதான், நோ, அதாவது வந்து இந்த நம்ம 188ல கொடுத்துருக்கோம் இல்லையா, பேஜ் நம்பர் 51, அதுல என்ன சொல்றோம்னா, வேல்யூ பேயபிள் ஆர்டிகல்ஸ் மேல நம்ம சொன்னதை தவிர மற்ற எதையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து இந்த விபி ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு இன்சூர்டு மாதிரி கிடையாது. இப்ப நான் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன், நான் ஏற்கனவே கடையில வாங்கும் போதே 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறேன். அப்பனா அவர் விபி எவ்வளவுக்கு பண்ணுவாரு? 1000 ரூபாய்க்கு தான் பண்ணுவாரு. ஆனா பொருளோட வேல்யூ 2000 தான். என் கைக்கு திரும்ப வர வரைக்கும் அந்த பொருளோட வேல்யூ 2000 தான். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, விபி இன்சூர்டோ ஒன்னா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. விபி ஃபார் ₹1000, ஆனா இன்சூர்டு ஃபார் ₹2000. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க. அப்போ விபி வேல்யூவும் இன்சூர்டு வேல்யூவும் ஒன்னா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. விபி ஆர்டிகல்ஸ் வந்து கேன் பி போஸ்டட் அட் எனி போஸ்ட் ஆஃபீஸ். எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வேணாலும் நம்ம புக் பண்ணலாம். நெக்ஸ்ட், விபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கவுண்டர்ல தான் புக் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ரசீது கிடைக்கும். இப்ப சென்டரை பொறுத்த வரைக்கும் விபி ஃபார் ₹, எவ்வளோன்னு, சரியா? விபினா வேல்யூ பேயபிள் போஸ்ட், விபி எல்லா விபி பார்சலான்னு எழுதணும். விபி எல்லாம் விபி லெட்டர், விபி பிஎல்னா விபி பார்சல். எவ்வளோ விபி ஃபார் ₹, எவ்வளோன்னு எழுதணும். லோயர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல நீங்க வந்து சென்டரோட ஃபுல் அட்ரஸ் எழுதணும். இப்போ பொதுவா விபியை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல புக் பண்றீங்கன்னா அந்த மணி ஆர்டர் ஃபார்ம் அங்க பேமெண்ட் விபி டெலிவரி ஆன பிறகு மணி ஆர்டர் அங்க புக் பண்ணி பேமெண்ட்டுக்கு மணி ஆர்டர் வருது இல்லையா, அதுவும் அதே பர்டிகுலர் போஸ்ட் ஆபீஸ்னுடைய டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷன்ல பேமெண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் புக் பண்ண வேண்டும். சரியா?
அதாவது வந்து புக்கிங் ஆஃபீஸும் அந்த விபி மணி ஆர்டர் வந்து பெய்ட் ஆகிற ஆஃபீஸும் அவர் ஒரே ஆஃபீஸா இருக்கும். நெக்ஸ்ட் பல்க் புக்கிங் ஜர்னல். பல்க் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் விபியாக இருக்கிற பட்சத்துல 10 விபி சரியா ஒரு நாளைக்கு புக் பண்ணா அவர்களுக்கு வந்து நம்ம இந்த பல்க் புக்கிங் ஃபெசிலிட்டியை தரலாம். இதுக்கு இன்னும் கூடுதல் காஸ்ட்லாம் கிடையாது. பொதுவா இருக்கிற அதே கண்டிஷன் தான். எந்த ஒரு ஆர்டிகல் ரொம்ப சின்ன சைஸா இருந்து இதுல விபிஎல்னு நம்ம வந்து அந்த காலத்துல மேனுவல் புக்கிங் பண்ணும்போது அந்த ஜர்னல்ல இருந்து அந்த போர்ஷனை டியர் ஆஃப் பண்ணி ஆர்டிகல் மேல ஒட்டுவோம். இன்ஸ்டியூட்னா ஐஎன்எஸ் விபிஎல் அப்படின்னு ஒட்டுவோம் இல்லையா? இந்த மாதிரி நாம அதை ஒட்டுறதுக்கோ ஸ்டாம்ப் ஒட்டுறதுக்கோ இல்ல பிராண்டிங்ல இருந்து ஸ்டாம்ப் ஒட்டுவதற்கோ அல்லது மியூட் பண்ணிட்டு போன் பேசுங்கம்மா. கட் அவுட் லேபிள் ஒட்டுவதற்கோ இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் வந்து குறிப்பிட்ட சைஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம புக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு இப்போ வந்து if the value of the article exceeds 500 it is insured for at least the sum specified for the remittance by the sender. அதாவது எப்படி சொல்றதுன்னா இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு ஆர்டிகிளுடைய வேல்யூ வந்து 500 ரூபாய்க்கு எக்ஸீட் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த ஆர்டிகல்ல பிபி அமௌண்ட்டுக்காவது நீங்க இன்சூர் பண்ணியே ஆகணும். 10,000 ரூபாய் அந்த ஆர்டிகளோட வேல்யூ அப்படின்னா குறைந்தபட்சம் விபி திரும்பி வர்றது 5,000 ரூபான்னு வச்சுங்க. அட்லீஸ்ட் சம் ஸ்பெசிஃபைட் ஃபார் த ரெமிட்டன்ஸ் பை தி சென்டர், இதற்கு நீங்க இன்சூர் பண்ணணும். நெக்ஸ்ட் பேமெண்ட் டு த சென்டர். இந்த மணி ஆர்டரா திரும்பி வரும். மணி ஆர்டர் திரும்பி வரும்போது மணி ஆர்டரை வந்து அந்த புக்கிங் சேனல் விபி புக்கிங் சேனலை எடுத்து லிஸ்ட் எடுத்து அந்த விபிக்கு நேரா ரவுண்ட் பண்ணி அந்த மணி ஆர்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பேமெண்ட்டையும் நோட் பண்ணி வைக்கணும். இதுக்கு பேர் வந்து விபி அட்ஜஸ்ட்மெண்ட். சரி, இப்ப அதெல்லாம் பண்றது இல்லை, பட் இதுதான் ரூல்ல இருக்கு. அப்புறம் வந்து டிடென்ஷன் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் விபியை வந்து 7 நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து 7 நாளைக்கு மேல போச்சுன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, விபியை பொறுத்த வரைக்கும் விபி ஆர்டிகல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் எடுத்துன்னு போனா போதும். செகண்ட் டே எடுத்துன்னு போகணுன்ற அவசியம் இல்லை. 7 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். 7 days following the date of its first presentation அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 நாள் கூடுதலா ஏற்கனவே கொடுத்த அந்த ஒரு நாள் இன்டிமேஷன் கொடுத்ததை கழிச்சுக்கணும். ஸோ 8 நாள்ல நம்ம திருப்பி அனுப்பிச்சிடணும் ஒரு சென்டருக்கு. 7+1 8th day வந்து நம்ம திருப்பி அனுப்பிச்சிடணும். சப்போஸ் எனக்கு கூடுதலா எனக்கு வந்து வச்சுக்கணும் விரும்புறேன் அப்படின்னா இன்னும் 7 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், பிபிக்கு டெமரேஜ் ஃபீன்னு ஒன்று வாங்கணும். டெமரேஜ் ஃபீ அப்படி இல்லைன்னா வேர்ஹவுசிங் சார்ஜஸ்ன்னு பேரு. டேமரேஜ் ஃபீ வேர்ஹவுசிங் சார்ஜஸ் தான் அந்த ஆர்டிகல் நம்ம பத்திரமா வச்சுக்கிறதுக்காக கூடுதல் தொகை நம்ம அவர்கிட்ட வாங்கணும். அது கூடுதலா எத்தனை நாள் வாங்கி வச்சுக்கலாம்னா 7 நாள் தான் வச்சுக்க முடியும். இதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸு அப்படின்னா, டேமரேஜ் ஃபீஸ் எவ்வளவுன்னா விபி லெட்டராக இருக்கிற பட்சத்தில் 2 ரூபாயும் விபி பார்சலாக இருக்கிற பட்சத்தில் 3 ரூபாயும். எவ்வளவு? ஒரு நாளைக்கு. சரிங்களா? பர் டே. எத்தனை நாள் வரைக்கும் பண்ணலாம்? 7 நாள் வரைக்கும் பண்ணலாம். எப்படி சார் பணம் வாங்குறதுன்னா இந்த ஷேப் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் தான். சரிங்களா? இந்த ஷேப் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். இன்சூரன்ஸ் ஆஃப் விபிஆர். அந்த இன்சூரன்ஸுக்கும் விபிக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லைன்றத சொல்லிட்டோம். விபி ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா யாருக்கு பண்ணோம்னா டிவிஷனல் ஹெட்டுக்கு பண்ணலாம். அவர் தான் காம்பிடென்ட். எவ்வளவு நாளைக்குள்ள பண்ணணும்னா 6 months from the date of posting. If any complaint regarding VP article will be available for complaint regarding payment, the VP money order will only available for inspection.
பிபி மணி ஆர்டர் பேமெண்ட்ல கம்ப்ளைண்ட் எனக்கு வரலன்னா நம்ம போய் செக் பண்ணணும். அதே மாதிரி ஒரு தவறுதலாக வேணும்னே பண்ற மாதிரி இருந்தா withhold the payment to the center of money recovery from the address enquiry will be held. இது என்ன அர்த்தம்னா உரிய வேல்யூ இப்ப நம்ம அடிக்கடி முன்னெல்லாம் வந்தது இல்லையா, அந்த சாமி ஐட்டம் வரும் 1200 1300 சாம்சங் கேலக்ஸி வாங்கிடுவாங்க, புஷ்பனோட தகராறு வரும். இந்த மாதிரி நேரங்கள்ல ஆக்சுவலா ரூல்லே there is a provision. இந்த மாதிரி வந்து தவறுதலா இன்டென்ஷனா ஒரு டீஃப்ராட் பண்ற மாதிரி இருந்துன்னா நம்ம அதை புக் பண்ண வேண்டிய அந்த மணி ஆர்டர் புக் பணத்தை வந்து அவருக்கு சென்டருக்கு அந்த பொருளை அனுப்பிச்சவருக்கு அனுப்பணுன்ற அவசியம் இல்லை. அதை என்கொயரி பண்ணி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அவருக்கு கொடுக்க வேண்டும். சரி, இப்போ வந்து இந்த விபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விபியில மட்டும் ஒரே ஒண்ணு இருக்கு, என்கொயரி ஃபீஸ்னு ஒண்ணு இருக்கு. வாட் இஸ் என்கொயரி ஃபீஸ்னா, சார் என் விபி வந்து டெலிவரி ஆயிடுச்சா அவர் கேட்டார்னா அதுக்கு என்கொயரி ஃபீஸ் இருக்கு. அதுக்கு ₹1 போஸ்டேஜ் ஸ்டாம்ப் தான். சரிங்களா, போஸ்டேஜ் ஸ்டாம்ப் தான் ஒட்டணும். இந்த ₹1 கூட வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. எப்போன்னா நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட் கரெக்ட் தான், ஆமா டெலிவரி ஆகல, நம்ம சொன்ன பிறகுதான் ஆர்டிகல் ரெஜிஸ்டரா டெலிவரி ஆயிட்டு இருக்கும், நம்ம சொன்ன பிறகுதான் விபியா டெலிவரி ஆகி பணம் திருப்பி வருது அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இந்த ₹1 கூட ரீஃபண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல். விபியை பொறுத்த வரைக்கும் விபிக்கும் வந்து எப்படி இன்சூரன்ஸோ அதே மாதிரி விபிக்கு தனியா ஒரு ஃபீஸ் இருக்கு. ₹20 வரைக்கும் ₹2, ₹20 இருந்து ₹50 வரைக்கும் ₹3, ₹50 மேல போனா ₹5. இந்த வேல்யூ அதாவது வந்து நம்ம போஸ்டேஜ் வாங்கிக்கணும், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வாங்கிக்கணும். இது ரெண்டும் கம்பல்சரி, போஸ்டேஜும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. சப்போஸ் கஸ்டமர் இன்சூர் பண்ணானா இன்சூரன்ஸ் ஃபீஸ், இல்ல இன்சூர் பண்ணலன்னா அதாவது ₹1500 விட கம்மியா இருந்தா இன்சூரன்ஸ் ஆப்ஷன் தான். வேணா பண்ணலாம், வேணாம்னா விட்டுலாம். பண்ணாம விட்டுட்டாரு அப்படின்னா அந்த ஃபீஸ் வராது. அப்புறம் அக்னாலஜ்மெண்ட், அது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸுக்கு கம்பல்சரி, இவங்களுக்கு வந்து நான் இன்சூரன்ஸ் ஆர்டிகல் அது தேவையில்லை. கூடுதலாக விபி ஃபீஸ். வாட் இஸ் விபி ஃபீஸ்? இப்ப நான் சொன்னதுதான் ₹20க்கு ₹2, ₹20 இருந்து 50க்கு ₹3, 50க்கு மேல போனா ₹5. இந்த மாதிரி வந்து போஸ்டேஜ் கால்குலேஷன் தான் வந்து இது வரைக்கும் நம்ம சர்க்கிள்ல வந்து அந்த அளவுக்கு எல்லாம் கேட்கல. அதனால அதை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல். வாட் இஸ் அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்? போன தடவை கேட்டு 2 கேள்வி தப்பா கேட்டு இதுல வேற மார்க் நமக்கு திருப்பி நம்ம அப்பீல் பண்ணோம். நம்ம இங்க காஞ்சிபுரத்துல எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நானே ஒரு அப்பீல் ரெடி பண்ணி அனுப்பிச்சு வாங்கி கொடுத்தேன். அந்த ஆன்சர் கீயை வந்து டெலீட் பண்ணிட்டேன். அதாவது ஆன் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றதையும் அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல் குழப்பிட்டான் கேள்வியில. பொதுவா அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல் அப்படின்னா என்ன ஆர்டிகல்னா ஆன் ஐஜிஎஸ் ஆர்டிகல் தான். அது வந்து எய்தர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டிகலா இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிகலா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், சர்வீஸ் ஸ்டாம்ப் போட்ட ஆர்டிகலா இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா போஸ்டல் சர்வீஸ்ன்றது யார் யூஸ் பண்ண முடியும்? நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா யூஸ் பண்ண முடியும். இது தெரிஞ்சு சரி. அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல் யாரெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னா இந்த என்ன வகையான போஸ்டல் ஆர்டிகலுக்கும் நம்ம வந்து அனுப்ப முடியும் இப்ப அபிஷியல் போஸ்டல். ஆனா இதுல என்ன கண்டிஷன்னா, ஒரு எந்த ஆபீஸ்ல இருந்து அனுப்புறாங்களோ, இப்ப வந்து பொதுவா இன்லேண்ட் பார்சலோ இன்லேண்ட் லெட்டரோ என்ன மாதிரி டேரிஃபோ அந்த டேரிஃப் இஸ் அவைலபிள் ஃபார் அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல். இதுக்கு கூடுதலால எதுவும் கிடையாது. என்னென்ன சர்வீஸ் இருக்கோ மொத்தமே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல் மேல ஆன் ஐஜிஎஸ் அப்படின்ற வார்த்தை எழுதியிருக்கணும். சரியா? ஆபீஸ் ஃபைல்ஸ் கண்டெய்னிங் நோட்ஸ், ஆர்டர்ஸ், டிராஃப்ட் லெட்டர்ஸ், ஃபேர் காப்பீஸ், இதெல்லாம் எங்க யூஸ் பண்றோம்? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ற வார்த்தைகள் இதெல்லாம். ஆபீஸ் நோட்டு, ஃபேர் காப்பி, டிராஃப்ட் லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து அனுப்பலாம்.
லெட்டர்ஸ்ல அனுப்பலாம், பேக்கெட்ல அனுப்பலாம், அல்லது பார்சலாக அனுப்பலாம். இந்த மாதிரி ஆர்டிக்கல் அனுப்பும்போது கட்டாயம் அதுக்கு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் போட்டக்கூடாது, சர்வீஸ் ஸ்டாம்ப் தான் ஓட்டணும். சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் போட்டணும், சாதா போஸ்டேஜ் ஸ்டாம்ப் போட்டக்கூடாது. அதை அண்டர்லைன் பண்ணிருக்கேன். டேஷ் ஆர்டிகல்ஸ் ஆர் ஆத்தரைஸ்ட் டு யூஸ் சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் கேட்கலாம். அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ். சரி, இப்போ வந்து இந்த ஆர்டிக்கல் அனுப்பும் பொழுது யார் வேணாலும் அனுப்பலாமான்னா இந்த பொதுவா நம்ம யார் அனுப்புறாங்க, டெஸ்பாச் கிளார்க் அப்படின்னு இருக்கும். அவருடைய டெசிக்னேஷன் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு தபால் போனவங்க டெஸ்பாச் கிளர்க்கு காஞ்சிபுரம் மாவட்டம், கலெக்டர் அலுவலகம் காஞ்சிபுரம் மாவட்டம். அந்த அனுப்புனவருடைய அந்த அபிஷியல் டெசிக்னேஷனும் அவருடைய கையெழுத்தும் கட்டாயம் இதுல தேவை. இது அண்டர்லைன். நெக்ஸ்ட், இப்போ வந்து அப்ரிவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. முழுமையான டெசிக்னேஷனை அங்க யூஸ் பண்ணணும். சப்போஸ் வந்து நிறைய தபால் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க, நிறைய தபால் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய தபால் அனுப்பும்போது ஒரு 1000 தபாலுக்கு உட்காந்து கையெழுத்துலாம் போட்டுன்னு இருக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல அவர்களுக்கு என்ன பண்ணணும், ஃபெசமைல் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க. ஃபெசிமைல் ஸ்டாம்ப்னா நம்ம கையெழுத்தையே அப்படியே ஸ்டாம்பா வடிவமைச்சு தருவாங்க. அந்த மாதிரி ஃபெசிமைல் ஸ்டாம்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த printed names will not be recognized in view of signature. பேரை பிரிண்ட் பண்ணி எம் அறிவழகன் டெஸ்பாச் கிளார்க்கு காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னு தான் போட்டா ஒத்துக்க கூடாது. வேற ஸ்பெசிமைல் யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிமைல்ன்றது என்னது, கையெழுத்து மாதிரியே இருக்கும். அது ரப்பர் ஸ்டாம்ப். அந்த ரப்பர் ஸ்டாம்ப் வந்து பத்திரமா வச்சுக்க வேண்டியதுலாம் அவங்களுடைய பொறுப்பு. அதுல ஏதாவது மிஸ்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுலாம் நம்ம பொறுப்பு இல்லை. நெக்ஸ்ட், சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் பொதுவா வந்து இப்போ வந்து ஒரு சென்டரோட அட்ரஸோ இதுவும் தெளிவா இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஆர்டிகிள சர்வீஸா போடாதீங்கன்னு சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. மற்றபடி வந்து ஒரு ரீடைரக்ஷன்ல சர்வீஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கும். நார்மலா சர்வீஸ் சாதாரண ஆர்டிகிளை ரீடைரக்ஷன் பண்றோமோ அதே ரூல்ஸ் தான் அப்ளிகபிள். சர்வீஸ் அன்பெய்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, என்ன ஆன் அன்பெய்டு போஸ்ட் கார்டு, அதாவது வந்து ஆக்சுவல் போஸ்டேஜோ அல்லது சிங்கிள் டெஃபிஷியன்சி. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு வேலை பழுவுல கவனக்குறைவா கூட ஸ்டாம்ப் போட்டாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனாலஜில என்ன பண்றாங்கன்னா இதை வந்து சிங்கிள் டெஃபிஷியன்சில கொடுக்கலாம். யார் யாரெல்லாம் பண்ணலாம், அதான் இது வந்து எல்லா அரசு அலுவலகங்களும் பயன்படுத்திக்கலாம். ஆனா யார் பயன்படுத்தணுன்றது அந்த டிபார்ட்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். போஸ்ட் பண்ணுகின்ற இந்த சர்வீஸ் ஆன் ஐஜிஎஸ்ல போஸ்ட் பண்ணுகின்ற ஆர்டிகல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய தரப்பாக இருக்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய உபயோகத்திற்காக மட்டும்தான் இருக்கணும். பெறுபவர்கள் ஒரு அரசு அலுவலகமா இருக்கலாம், அரசாங்க ஊழியர்களாகத்தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அரசாங்கத்தினால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாம். லோக்கல் ஃபண்ட் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், பஞ்சாயத்து ஆஃபீஸு, முனிசிபாலிட்டி ஆஃபீஸு, இதெல்லாம் தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு கீழே நகர்பாலிகா சட்டத்துக்கு கீழே வருகின்ற ஆஃபீஸர்ஸ் பேருக்கு தான் லோக்கல் ஆஃபீஸர்ஸ். இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் சர்வீஸ் அதுக்கு வந்து நம்ம அலோவ் பண்ண பிறகு பண்ணிக்கலாம். இப்போ அதுல என்ன போட்டிருக்கோம், நம்ம 201ல local is not deemed as an official correspondence, meaning these rules and may not be
சூப்பர்ஸ்கிரைப்ட் as ஆன் கவர்மெண்ட் ஆஃப் ஆன் இந்தியா ஓன் ஆன் ஐஜிஎஸ்னு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வந்து சர்வீஸ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அங்க தலைமையில என்ன போடணும்னா ஆன் சர்வீஸ்ன்னு போட்டா போதும். சரியா? அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஆன் ஆன் ஐஜிஎஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லோக்கல் ஆபீசர்ஸ் வந்து ஆன் ஐஜிஎஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து சர்வீஸ் ஸ்டாம்பு பதில் ஆர்டினரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஓட்டிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது அப்படின்னா வேற வழி இல்லை. நம்மளே கூட ஒரு காலத்துல சர்வீஸ் ஸ்டாம்ப் பிரிண்டிங் இல்லைன்னா ஆர்டினரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்து பண்றாங்க. இருந்தாலும் இதையே ஃப்ரீக்வெண்டா ஒருத்தர் பண்றாருன்னா அந்த பர்டிகுலர் அலுவலகத்துக்கு நம்ம இன்டிமேட் பண்ணணும். ஏன் நீங்க வந்து சர்வீஸ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ண மாட்டீங்க, சர்வீஸ் ஸ்டாம்ப் தான் வந்து ஈஸியா கிடைக்குது, நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு சொல்லணும். அதாவது வந்து டியூ ஆர்டிகிளாக இருந்தா சிங்கிள் டெஃபிஷியன்சி தான். சரியா? அதுதான் அடுத்தது இந்த சர்வீஸ் ஸ்டாம்பை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்ல இருந்து ஆர்டிகிள் அனுப்பிச்சாங்கன்னா, ஆர்மி போஸ்டல் சர்வீசஸ்ல இருந்து அனுப்பிச்சாங்கன்னா அந்த மாதிரி ஆர்டிகிளுக்கு வந்து எந்த வித போஸ்டேஜும் தேவையில்லை. அது ஃப்ரீ ஃப்ரம் ஆல் போஸ்டேஜ். அது ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட் அன்பெய்டு வாங்கும்போது சிங்கிள் டெஃபிஷியன்சில தான் வாங்குறோம். அந்த அன்பெய்டை வந்து அவர் வந்து நான் சர்வீஸ் ஸ்டாம்பா கொடுத்துறேன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அப்படின்னா வாங்கக்கூடாது. அதுவும் ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன ரூலு, கேஷா தான் நம்ம வாங்கி கணக்குல கொண்டு வரணும். அதே மெத்தட் தான் இதற்கும் பொருந்தும். நெக்ஸ்ட் அவ்வளவுதான். இதுதான் ஆன் ஐஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். இப்ப கேம்ப் ஆர்டிகல்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. 205 ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப நேத்து முந்தானையில ஒரு கிளாஸ் எடுத்தார் இல்லையா சிவகுமார், அப்போ வந்து சொன்னாரு கேம்ப் பேக்ஸ் என்னென்ன, கேம்ப் ஆர்டிகல்னா என்ன அப்படின்றதுலாம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு கேள்வியாவது கேட்குறாங்க. இதெல்லாம் யாருக்கு வரும் கேம்ப் ஆர்டிகல் பொதுவா அப்படின்னா, அவங்க அந்த டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. யாரு? ஹையர் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். பொதுவா வந்து யார் போட்டிருக்காங்க? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்புறம் சில ஹையர் ஆஃபீஸர்ஸ். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், மினிஸ்டர்ஸ், ஹையர் ஆஃபீஸர் ஆஃப் தி வென் டு தி போஸ்ட் ஆஃபீஸ் டெலிவர் ப்ரீபெய்டு இதை அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. ஃபுல்லி ப்ரீபெய்டு அன்இன்சூர்டு இன்லேண்ட் கேம்ப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த லெட்டர் மேட். பிரசிடென்ட் வந்து காஞ்சிபுரத்துக்கு வர்றாருன்னா அந்த இன்ஃபர்மேஷன் முதலே கொடுத்துருவாங்க. அவரு கேம்ப் பேக் இங்க வந்துடும். அந்த கேம்ப் பேக்ல ஆர்எம்எஸ்ல இருந்து பிரசிடென்ட்னு வர தபால்லாம் அந்த கேம்ப் பேக்ல போட்டு காஞ்சிபுரத்துக்கு கொடுத்து அனுப்பணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்எம்எஸ்க்கு போயிடும். நம்ம வால்யூம் 7லயும் இதை பத்தி படிப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கேம்ப் ஆர்டிகல்ஸ், ஸ்பெஷல் பேக்னா என்ன, கேம்ப் ஆர்டிகல்னா என்ன, கேம்ப் பேக்னா என்ன, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுதான் அந்த கான்செப்ட். இந்த மாதிரி வந்து பண்ணும். நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் யாருக்கு இருக்குன்னா டிஜி வந்து இருக்கு, டைரக்டர் ஜெனரல் போஸ்ட். அதே மாதிரி நம்ம கேம்ப் பேக் எல்லாம் யாருக்கு வரும் பொதுவா நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆடிட்டுக்கெல்லாம் வரும். சரிங்களா? ஆடிட்டுக்கு வரும். அவங்க வருவதற்கு முன்னாடியே வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேம்ப் ஆர்டிகல்ஸ்லாம் ஒரு ஸ்பெஷல் மெயில் பேக்ல போட்டு அனுப்புவாங்க. ஸோ ஸ்பெஷல் பேக் உள்ள என்ன இருக்கும்? கேம்ப் ஆர்டிகல்ஸ் தான் இருக்கும். இந்த கேம்ப் ஆர்டிகல்ஸ் எல்லாம் அந்த ஆபீசர் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ல திரும்பி எப்போ வராரோ அது வரைக்கும் இந்த ஸ்பெஷல் பேக் கட்டி அவர் எங்கெல்லாம் அங்க அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஸ்பெஷல் பேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெஜிஸ்டர்டு ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு அந்த பேக்ல அந்த ரெஜிஸ்டர் லிஸ்டோட வச்சு அனுப்புறாங்க. அந்த ஹையர் டெசிக்னேஷன் யாருக்கு வந்திருக்காரோ அவருக்கு வருதுன்னா அந்த பேரு ஸ்பெஷல் பேக் அண்டர்லைன் பண்ணிங்க. அப்போ ரெஜிஸ்டர்ட் இப்ப ஸ்பெஷல் பேக்குக்குள்ள என்ன ஆர்டிகல் இருக்கும் என்ன இருக்கும்னு கேட்கலாம். ரெஜிஸ்டர்ட் லிஸ்டும் அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் பேக்கை பொறுத்த வரைக்கும் வில் பி டெலிவர்ட் ஆன் அண்டர்லைன் பண்ணீங்க ஆல் டேஸ் இன்க்ளூடிங் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ். ஸ்பெஷல் பேக்கை நம்ம டெலிவரி பண்ணுவோம். ஒன்லி ஆர்டிகல்ஸ் வித் கேம்ப்
camp of an officer can be included. இப்போ ஆர்டிக்கல் வந்து அட்ரஸ் இப்போ பிரசிடென்ட்டோ கேம்ப் கேம்ப்னு போட்டிருக்கிற ஆர்டிக்கலை மட்டும்தான், அதாவது வந்து கேன் பி சென்ட் ஒன்லி டு தட் போஸ்ட் ஆன் அண்ட் நோ ஆர்டிக்கல் வெதர் அட்ரஸ்ட் கேம்ப் ஆர் டு எ போஸ்ட் ஆன் கேன் பி ரீடைரக்டட் இன் டிரான்சிட். அதாவது வந்து கேம்ப்னு போட்டுட்டு போஸ்ட் டவுனை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். இப்போ பிரசிடென்ட் காஞ்சிபுரம் போட்டா நம்ம அந்த ஆர்டிக்கலை இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட், an article which is addressed neither nor camp will be sent to the headquarters station of the எந்த போஸ்ட் டவுன்ல இருக்காருன்னு போடல, கேம்ப்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த ஆர்டிக்கல்ல எங்க அனுப்பணும்னா அவருடைய ஒரிஜினல் ஹெட் குவார்டர்ஸ். அவர் கேம்ப் போகாம இருந்திருந்தால் அவர் எந்த இடத்துல இருந்திருப்பாரோ அங்க அனுப்பி விட்டுடணும். முக்கியமானது இதை அண்டர்லைன் பண்ணிங்க. பார்சல், மணி ஆர்டர், இன்சூர்டு, விபி எல்லாம் கேம்ப் பேக்ல வராது. ஸ்பெஷல் பேக், ஸ்பெஷல் பேக்ல வராது. பார்சல், மணி ஆர்டர், இன்சூர்டு, விபி இதை அண்டர்லைன் பண்ணீங்க. கொஸ்டின் which cannot be included in the special bags கேட்கலாம். 4 ஐட்டம்: பார்சல், மணி ஆர்டர், இன்சூர்டு, விபி. இப்போ ரெண்டாவது வந்து கேம்ப் பேக்கை பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து மேக்சிமம் வெயிட் இருக்கு. எவ்வளவு வெயிட்? 10 கிலோ தான். 10 கிலோ தான் நம்மளால புக் பண்ண முடியும். இந்த 10 கிலோவுக்கு மேல இந்த 10 கிலோவுக்கு என்ன பண்ணோம்? மேக்சிமம் 10 கிலோ தான் நம்மளால பண்ண முடியும். இந்த கேம்ப் ஆர்டிக்கல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்றோம்? ஸ்பெஷல் பேக் பண்றோம். இந்த ஸ்பெஷல் பேக்கை வந்து லெட்டரை மட்டும் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ணி தான் அனுப்புவோம். ரெஜிஸ்டர் பண்றதுக்கான அந்த ஆஸ் யூஷுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 17 ரூபாய் மட்டும் வாங்கிக்கிறோம். உள்ள போறது ஏற்கனவே போஸ்டேஜ் தான் ஒட்டி இருக்கும். அதே மாதிரி பார்சலாக இருந்துன்னா மேக்சிமம் வெயிட் வந்து 10 kg தான். இப்போ வந்து ஒரு இன்சிடென்டல் சார்ஜஸ் ஒண்ணு வாங்கணும். அந்த வேல்யூ வந்து 16 ரூபாய். சரிங்களா? எவ்வளவு வெயிட் இருந்தாலும் 1 கிலோவா இருந்தாலும் சரி, 10 கிலோவா இருந்தாலும் சரி, 16 ரூபாய் ஒரு இன்சிடென்டல் சார்ஜஸ். சப்போஸ் ஏர் பார்சலாக இருக்கிற பட்சத்தில் அதுவும் மேக்சிமம் 10 கிலோ தான். ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி. அந்த இன்சிடென்டல் சார்ஜஸ் மட்டும் 16 ரூபாய்க்கு பதில் 6 ரூபாயா இருந்தா போதும். சர்ஃபேஸ் பார்சலாக இருந்தால் 16 ரூபாயும், ஏர் பார்சலாக இருந்தாலும் 6 ரூபாயும் வச்சு. இப்ப வந்து டெலிவரிக்கு பிறகு, அந்த டெலிவரி பண்ண பிறகு அந்த எம்டி பேக் எல்லாம் திருப்பி போஸ்ட் ஆபீஸ்க்கே அனுப்பிச்சு விட்டுரும். நம்ம கேம்ப் பேக்கை பொறுத்த வரைக்கும் will be booked and delivered on all days including Sundays and postal holidays. பொதுவா கேம்ப் பேக்கு ஸ்பெஷல் பேக் என்ன பண்ணோம்? கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு. அதை கவனிச்சு. டூர் ப்ரோக்ராம் ஆஃப் ஹையர் ஆஃபீஸர்ஸ் என்டைட்டில்ட் டு ஸ்பெஷல் பேக். இந்த டூர் ப்ரோக்ராமை வந்து நமக்கு முதல்லயே எக்ஸாக்டா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொடுத்துருவாங்க. இந்த தேதியில இவர் இருப்பாரு இங்க, இந்த தேதியில அவர் அங்க போறாரு அப்படின்ற முழு டூர் ப்ரோக்ராமே நம்ம கைக்கு வந்துடும். இந்த மாதிரி வரும்பொழுது நாம வந்து ஆர்எம்எஸ்ல இருந்து அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் எந்தெந்த ஆர்எம்எஸ் ரூட் ஆகுதோ அத்தனைக்கும் இந்த டூர் ப்ரோக்ராம் அனுப்புவாங்க. வால்யூம் 7ல வருது. சப்போஸ் போட்ட டூர்ல பிரகாரம் தான் அவர் போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. இந்த டூர்ல வந்து தேர் மே பி சேஞ்சஸ். அந்த மாதிரி சேஞ்சஸையும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவரு கொடுத்துடணும். முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடணும். இந்த மாதிரி முதல்ல கொடுத்தது இது இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதையும் சொல்லிடணும். நெக்ஸ்ட், இப்ப சப்போஸ் வந்து ஆர்டிக்கலுக்கு வந்து
அவர் கேம்ப்னு போட்டு வருது. ஆனா நமக்கு அதற்கு முறையான இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் வரவில்லைன்னா அந்த மாதிரி ஆர்டிக்கிளை வந்து நம்ம அவருடைய குவார்டர்ஸ்ல டெலிவரி பண்ணுறதுக்கு ரீடைரக்ட் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த கேம்ப் பேகு ஸ்பெஷல் பேக்ஸ் எல்லாம் வந்து ஆல் டேஸ்ல புக் பண்ணணும், சண்டேஸ் ஹாலிடேஸ்ல பண்ணணும்னு சொன்னோம். அப்புறம் வந்து எதை எதை உள்ள வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இன்சூர்டு ஆர்டிகல்ஸ், எம்ஓ, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இன்சூர்டு, எம்ஓ, விபி, அன்பெய்டு ஆர்டிகல்ஸ்லாம் அதற்குள்ள வைக்கக்கூடாது. சரி, அப்போ உள்ள என்ன சார் வைக்கணும்னா ஃபுல்லி ப்ரீபெய்டு அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் வைக்கலாம், ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் வைக்கலாம், அல்லது அவர்களுடைய அஃபீஷியல் ஃபைல்ஸே வந்து அப்படியே அனுப்பலாம். அதர் அஃபிஷியல்ஸ் பேப்பர்ஸ் அதை வந்து கேம்ப் பேக்ஸ்ல வச்சு அனுப்பலாம். இப்போ ரெஜிஸ்டர்ட் லிஸ்ட்ல ஒவ்வொரு பேக்கையும் இன்வாய்ஸ் பண்ணி தான் அனுப்பணும். அதை நான் சொல்லிட்டேன். ரைட், அவ்வளோதான். கேம்ப் பேக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதுவே ஓவர் தான். அடுத்தது ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ். ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸோட வந்து இந்த பிஓ கைடு வந்து பார்ட் 1 என்பது நிறைவு பெற்றுவிடும். அவ்வளோதான், இதற்கு மேல் போகாது. வேகமா முடிஞ்சிட்டு நீங்க வந்து இப்போ என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து பிஓ கைடு பார்ட் 1க்கு பின்னாடி இந்த பேஜ் நம்பர் 65 இருந்து ஒரு ஜிஸ்டா வந்து ஒரு 200 தகவல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தகவல்களை வந்து படிக்கிறீங்க. 217 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கிளாஸ்ல எது எதெல்லாம் முக்கியம்னு சொல்றோமோ அதெல்லாம் பின்னாடி வருது. நீங்க எதுலையோ இந்த செக்ஷன் அந்த பிஓ கைடு பார்ட் 1ல டு பி ஸ்டடிடு ஃபார் தி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லியே அதை விட்டுற போறீங்கன்றதுனால தான் அந்த வார்த்தையை சேர்த்து கொடுத்துருக்காரு. 65ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை படிக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம பார்த்தது மொத்தம் அதுல வரும். நம்ம 217 கிளாஸ் இருக்குன்னா, சாரி 200 சில்லற கிளாஸ் இருக்கு. 217 முக்கியமான பகுதிகளை அதுல கொடுத்துருக்கோம். சரியா, இது நீங்க கட்டாயம் வாசிக்கிறீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் வந்து ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் சொல்லிட்டேன். கிருஷ்ணகுமார், நீ கண்டினியூ பண்ணிட்டுப்பா. நீ என்ன எடுக்க போற இன்னைக்கு? ரீசனிங் தானே? ஓ, ரீசனிங் தானே, சரிம்மா. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த அனாலஜி சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜஸ் பத்தி பார்த்தோம். ஓகே, இப்போ அதுல கொஞ்சம் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு டைப்லயும் ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். நீங்க பார்த்ததுதான் திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்க இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு சம்ம கொடுத்தாங்க அப்படின்னாலே, சம்மன் என்ன ஒரு பேட்டர்ன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாக்க, ஒரு 4 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் 3 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. ஓகே, ரைட். இப்போ அடுத்த இமேஜ் என்னன்னு கேட்பாங்க. இதுலயும் அடுத்த இமேஜ் என்னன்னு கேட்பாங்க. இது என்ன மாதிரி டைப் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல இருந்து செகண்ட் பேட்டர்ன் எப்படி வந்தது, செகண்ட் இமேஜ் எப்படி வந்தது, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த இமேஜ் எப்படி அடுத்த இமேஜா மாறுது அப்படிங்கிறது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும். இந்த இமேஜ் ஒரு சேஞ்சு, இதுலேருந்து இது ஒரு சேஞ்சு, இதுலேருந்து ஒரு சேஞ்சு. ஸோ இந்த சேஞ்சு கொடுத்தா அடுத்த இமேஜ் எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு டைப். இந்த 2 டைப் தான் இருக்கும் இந்த மாதிரி டைப்ல. இந்த மாதிரி கொஷின்ஸ்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, கொடுத்துருக்கிற கொஸ்டினை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு 10-30 செகண்ட் ஆனாலும் பரவாயில்ல, அப்சர்வ் பண்ணுங்க. என்ன சேஞ்ச் இருக்கு, என்ன சேஞ்ச் இருக்கு அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு ஒன்னுத்துக்கும் இன்னொன்னுத்துக்கும் என்னென்ன ஒற்றுமை இருக்கு, ஒரு இமேஜுக்கும் அடுத்த இமேஜுக்கும் சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமை என்ன இருக்கு, சிமிலாரிட்டி என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்தது சிமிலாரிட்டியில ஆன்சர் வர கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்க என்னென்ன வித்தியாசம் இருக்குங்கிறது பாருங்க. ஒவ்வொரு இமேஜுக்கும் அடுத்த இமேஜுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது பாருங்க. இதுலயும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்க
ஒரு இமேஜ்ல 2-3 எலிமெண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கட்டத்துல ஒரு சர்க்கிள் இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அதுல ஒரு இமேஜ் மட்டும் எடுத்து பாருங்க. சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் எடுத்து பாருங்க. மற்றபடி அந்த நம்ம நேற்று போனக்கா சொன்னதுதான், ரொட்டேஷன், இன்டர்சேஞ்ச், மூவ்மெண்ட் அதை வச்சு பாக்குறது தான். இப்போ எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு சம்கம் 2-3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட், நான் இதுல ஃபர்ஸ்ட் டைப். இப்ப 3 இமேஜ் கொடுத்து 4வது இமேஜ் என்ன வரும்னு கேக்குறாங்க. இது எப்படி அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் செகண்ட் இமேஜ் எப்படி மாறி இருக்கோ அதே கான்செப்ட்ல அதே பேட்டர்ன்ல தேர்ட் இமேஜ் ஃபோர்த் இமேஜ் மாறும். ஓகேவா? ஸோ பாருங்க, இப்போ வந்திருக்கிறது என்ன இருக்கு, இந்த ஸ்டார் கீழே வந்திருக்கு, இங்க 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஸ்டார் மட்டும் தான் ரொட்டேட் ஆகுதா அப்படின்னு பார்த்தாக்கா இல்ல, இந்த ஸ்கொயரும் 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த ஹோல் இமேஜே 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஹோல் ஏவே அப்படியே 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஹோல் இமேஜ் சிஏ அப்படியே 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஆப்ஷனு ஆன்சரு, இந்த சர்க்கிள் எப்படி ஆகும், இப்படி இருக்கும். இந்த சர்க்கிள் இப்படி ஆகும். அப்படி இருக்கிறது எது, 1ம் 2ம் தான். அப்போ இது ஆப்ஷன் வராது. உதாரணத்துக்கு சில சம்பளம் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஹோல் இமேஜே வரணும்னு அவசியம் கிடையாது. எந்த இமேஜ் வராதுன்னு உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த இமேஜ் எல்லாம் நீங்க கேன்சல் பண்ணிட்டு வந்தாலே நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்காமலே ஆன்சர் வந்துடும். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒவ்வொன்றும் கரெக்டா கண்டுபிடிச்சிக்க தேவையில்ல. இந்த ரீசனிங்கும் கிடையாது, நீங்க நிறைய சம்பளையும் சரி இல்லாத இதெல்லாம் எதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது இது வராது அப்படின்னு அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வந்தாலே எது வரும் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சர்க்கிள் இப்படி வரும். அடுத்து இந்த ஸ்கொயர் என்ன ஆகும், ஸ்கொயர் இந்த எல் இருக்க சிம்பிள் என்ன ஆகும், 90 டிகிரி வந்து எங்க வரும், இந்த இடத்துல வரும். ஸோ அப்போ இது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். இது கிடையாது. இதுக்கு பேர் என்ன, ரொட்டேஷன். ரொட்டேஷன்ல வர்றது இது. ரைட், அடுத்தது பாருங்க. இது என்ன இருக்கு, ஒரு 2 சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த சமன் விட்டாச்சு. ரைட், இங்க பாருங்க, இது என்ன இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிளுக்கு மேல 3 ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயர் என்ன ஆகுது, இங்க ஒரு 90 டிகிரி ரொட்டேஷனு, இங்க ஒரு 90 டிகிரி ரொட்டேஷன். இந்த ட்ரையாங்கிளும் அது மாதிரி தான். ட்ரையாங்கிள் இங்க 2 வகையா பார்க்கலாம். மேல இருக்குது அப்படியே கீழே வந்திருக்கு. ஓகேவா? மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மிரர் இமேஜ்னு என்ன, கண்ணாடியில பார்த்தா எப்படி தெரியுமோ அப்படி வருது. ஸோ இப்போ மிரர் இமேஜா இருக்குமா நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ட்ரையாங்கிள் மிரர் இமேஜ் தான். ஆனா இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இங்க இருக்கிற ஸ்கொயர் மிரர் இமேஜ்ல எங்க வரும், இங்கே வரும். ஆனா நமக்கு அப்படி வரல, ரொட்டேஷன் ஆகி வந்திருக்கு. ஸோ இது மிரர் இமேஜ் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் ஆகுது. எல்லாமே ரொட்டேட் ஆகுது, ட்ரையாங்கிளும் ரொட்டேட் ஆகுது 180 டிகிரி, இந்த ஹோல் இமேஜ் ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஹோல் இமேஜ் ரொட்டேட் என்ன ஆகும், ட்ரையாங்கிள் அப்படியே கீழே போகும், ஸ்கொயர் அப்படியே மேலே போகும். ஸ்கொயர் மேலேயும் ட்ரையாங்கிள் கீழேயும் இப்படி இருக்கும். சர்க்கிள் மேல இருக்கிறது இது 1 இது 2 தான். இது 2ம் கிடையாது. ட்ரையாங்கிள்ல இந்த பேஸ் அபெக்ஸ் வந்து கீழே வரும், இதுல அபெக்ஸ் நடுவில் இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. செகண்ட் தான் ஆன்சர். நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்க, நம்ம நிறைய கான்செப்ட் பார்த்தோம்ல, ரொட்டேஷன், டிஸ்லோகேஷன், இன்டர்சேஞ்ச், அடிஷன், டெலிஷன், அதெல்லாம் கலந்து கேட்பாங்க. இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, இது இங்க வந்திருக்கு 90 டிகிரி, இதுவும் இங்க வந்திருக்கு மேல போயிருக்கு 90 டிகிரி, இந்த ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் இமேஜே 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிருக்கு. அது மட்டும்தான் இருக்கா அப்படின்னாக்க இல்ல. இங்க இருக்கிற இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்கிற கலரு செகண்ட் இமேஜ்ல இல்ல, கலர் போயிடுது.
ஓகேங்களா? அதுதான் இதோட பேட்டர்ன். 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் கலர் போகுது. ஓகே ரைட். இப்போ இந்த பார்ப்போம். நம்ம இப்போ சிடி இருக்கு, 2 இருக்கு. இப்போ என்ன ஆகுது? 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. அப்ப என்ன ஆகும்? ஆப்ஷன் என்ன வரும்? இந்த இதுல பெரிய ட்ரையாங்கிள் கீழே வரும், ரைட்டா? சின்ன ட்ரையாங்கிள் மேல வரும். ஓகே, இது அப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? ஸோ பாத்தீங்கன்னா இப்ப 1 இல்ல, 2 இல்ல. நிறைய பேர் போட்டிருப்பீங்க, ஆன்சர் போட்டிருக்கீங்க 3 அப்படின்னு. ஏன் 3 போடுறீங்க? இந்த பெரிய ட்ரையாங்கிள்ல கலர் இல்ல அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு 2 இது அடிஷன் ஆகி வந்திருக்கு. என்ன 2 இது அடிஷன் ஆகி வந்திருக்கு? ஒன்னு ரொட்டேஷன் 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன? இந்த இமேஜ் அப்படியே இங்க போகும். ஓகேங்களா? இங்க வந்து நீங்க 3ல பாத்தீங்கன்னா கீழே உள்ளது மேல போயிருக்கு, மேல உள்ளது கீழே வந்திருக்கு. இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஃபிகர். இன்டர்சேஞ்ச் கிடையாது நம்மளுக்கு, ஒன்லி 90 ரொட்டேஷன் மட்டும் தான் ஆகுது. ஸோ 3ல இருந்து 4 போகுது, அந்த இமேஜ் அப்படி வருது. நீங்க 3 சொன்னீங்கன்னா எப்படி சொல்லிருப்பீங்க அப்படின்னாக்க, நீங்க பெரிய ட்ரையாங்கிள்ல கலர் மாறி இருக்கு, அப்ப இங்கேயும் பெரிய ட்ரையாங்கிள் கலர் மாறணும், அதனால 3 சொன்னேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா என்ன கான்செப்ட் அவங்க கலர் போயிருக்காங்க அப்படின்னாக்க, எந்த ட்ரையாங்கிள்ல இந்த சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள கலர் போயிருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த சின்ன ட்ரையாங்கிள் தான் இந்த சிம்பிள் இருக்கு, அதனால இந்த சின்ன ட்ரையாங்கிள்ல கலர் எடுத்திருக்காங்க. நீங்க எடுத்தோடனே அவசர அவசரமா போடக்கூடாது. ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா அப்சர்வ் பண்ணுங்க இமேஜை. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஈஸியா போடுறதுதான், நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கறதுனால நீங்க டக்குன்னு முடிச்சிடாதீங்க. நீங்க பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி சம்லாம் எங்க வரும்? உங்களுக்கு கடைசியா தான் வரும். நீங்க அந்த சம்முக்கெல்லாம் போட்டுட்டு மற்ற சம்லாம் மற்ற நீங்க நம்ம மேனுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு யோசிச்சு யோசிச்சு போடுங்க, இதுக்கு டைம் இருக்காது. கொஞ்சம் நீங்க உங்களுக்கு நீங்க சீக்கிரம் பண்ண கரெக்டா பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிடலாம். டைம் உங்களுக்கு ஈஸியா சேவ் ஆகும். நீங்க கடைசியில ஒரு பதட்டத்துல போட்டுட்டு இருந்தீங்கன்னா, கடைசி ஒரு 10 மினிட்ஸ்ல 20 சம் வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பதட்டம் ஆயிடும். அதுல உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலுமே இதுவா அதுவா, இந்த பெரிய ட்ரையாங்கிள் கலர் இருக்கு, இங்க பெரிய ட்ரையாங்கிள் கலர் இல்ல அப்படின்னு கான்செப்ட் பார்க்காமலே நீங்க 3 சூஸ் பண்ணிடுவீங்க. அதனால நீங்க நல்லா ஒரு லிங்க் தரேன், அந்த லிங்க்ல உங்களுக்கு நிறைய சம் இருக்கு. இந்த மாதிரி சம்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய சம் இருக்கு. அந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா நிறைய சம் இருக்கு. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே பண்ணீங்கன்னா போதும். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு ஹாஃப் டே பண்ணா நீங்க ஒரு 2 நாள்ல நீங்க ரீசனிங் ஃபுல்லா முடிச்சிடலாம். உங்களுக்கு ரீசனிங்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க, புதுசா எதுவும் எங்கேயும் சம் கண்டுபிடிக்க போறது கிடையாது. ஒரு 4 கான்செப்ட் தான் இருக்கும். அதுலயே திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி ஏதாவது சின்னதா தூக்கி போட்டு கேட்டாதான் உண்டு. இது நீங்க மேனுவல்லாம் ஃபுல்லா படிக்கணும், எங்கேயாவது நம்மளுக்கே மறந்துருக்கும், போயிருக்கும். ஆனா இதுல மறக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு 5 கான்செப்ட் தான் இருக்கு. அந்த கான்செப்ட்ல நீங்க போட்டு பார்த்துட்டீங்கன்னா போதும், ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணலாம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வந்துடும். அந்த கான்ஃபிடென்ட்ல நீங்க இந்த 20 சம்ம நீங்க ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல போட்டுடலாம் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா. மீதி இருக்கிற டைம்ல நீங்க மற்ற எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் கான்ஃபிடென்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு குழப்பிடும், அதுல இது டைம் அதிகமாயிடும். ஸோ நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். கான்ஃபிடென்ட்டா நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் 4. அடுத்த சம்மு இது என்ன கான்செப்ட்? இங்க இருக்கிற ட்ரையாங்கிள் இங்க போகுது, இங்க வருது. இங்க இருக்கிற ட்ரையாங்கிள் கீழே போகுது, மேல வருது. இது ஒரு 90, இது ஒரு 180. ஸோ இங்க இருக்கிறது 180 டிகிரி. ஸோ ஹோல் ஃபிகருமே 180 டிகிரி ரொட்டேட் ஆகுது. 180 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது என்ன ஒரு பெனிஃபிட்? கிளாக் வைஸ்லும் 180 டிகிரி ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ்ல 180 டிகிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 180 டிகிரினா இது என்ன ஆகும்? இந்த ஸ்டார் இங்க வரும், அடுத்தது இங்க போகும். இந்த ஸ்டார் இங்க இருக்கிற ஸ்டார் என்ன ஆகும்? இங்க வரும், அடுத்தது இங்க போகும். ஸோ எந்த ஸ்டார் இருக்கு? இங்க இருக்கா? இல்ல. இங்க இருக்கா? இல்ல. இங்க இருக்கா? இல்ல. ஸோ அந்த சிம்பிள் எங்க இருக்கு? இங்கேயும் இருக்கிறது
இங்கேயும் இங்கேயும் இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் 3. இதெல்லாம் ரொட்டேஷன். நான் பாட்டு சொல்லிட்டு போறேன், ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டு போறேன். யாருக்காவது டவுட் அப்படின்னாக்க அப்படியே சொல்லுங்க, திருப்பி கிளியர் பண்றேன். ஸ்பீடா போறேன்னு பார்க்காதீங்க. ரைட், இப்போ பாருங்க, இது என்னது? இந்த இமேஜ் என்ன இருக்கு? மேல இருக்கிற 3 சிம்பிள் அப்படியே இருக்கு, ஒரு சேஞ்சும் இல்லை. இன்னொரு பார்ட் ஆஃப் த ஃபிகர் மட்டும் மேலேருந்து கீழே வந்திருக்கு. இது வந்து டிஸ்லொகேஷன் ஆஃப் இமேஜ். டிஸ்லொகேஷன்னா இமேஜ் மாறி இருக்கிறது. ஒரு இமேஜ் அடுத்த இமேஜ் பாதி மாறி இருக்கும். ஒன்று ஃபுல்லாக மாறினாலும் மாறும், இல்லை பாதி மாறினாலும் மாறும். ஓகே, இது அப்படியே இருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ சிலேருந்து டி எப்படி வந்தது அப்படின்னாக்க, இது மாறவே கூடாது. கீழ் உள்ளது இங்கே இதில் கலர் இருக்கணும், இங்கே கலர் இருக்கக்கூடாது. அதில் இப்போ எது இருக்கு? இது கிடையாது, இது கிடையாது. ஸோ செகண்ட் இல்லை ஃபோர்த்து. இங்கே உள்ள இமேஜ் அப்படியே 180 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுவும் 180 டிகிரி ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனால் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஸோ இதுவும் சர்க்கிள் தான், இதுவும் சர்க்கிள் தான். என்ன ஒன்னாக்கா கொஸ்டின் இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ ஆன்சர்லையும் இது பெருசா வரும். ஸோ இது கிடையாது, உங்களுக்கு செகண்ட் தான் ஆன்சர். அடுத்தது இந்த சிம்பிள் அப்படியே இங்க இருக்கு, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த சிம்பிள் அப்படியே இங்க இருக்கு, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி குரூப் ஆஃப் இமேஜஸ் அப்படின்னாக்க, ஒரு இமேஜுக்குள்ள 2-3 இமேஜ் எலிமெண்ட்னு வச்சுக்கலாம். எலிமெண்ட் இருந்ததுன்னா நீங்க ஃபுல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு எலிமெண்ட் எடுத்து கூட நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? இந்த பாருங்க, இங்க மேல ஒரு டிவைட் சிம்பிள் இருக்கு, கீழே நாட் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு. அது ஒன்றும் சேஞ்ச் ஆகல, அப்படியே தான் இருக்கு. கலர் மாறி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர்ல சிலேருந்து எப்படி டீப் போச்சு அப்படின்னாக்க, ஒரு இமேஜ் மட்டும் எடுங்க, இப்போ கீழே இருக்கிற ஆரோ மார்க் மட்டும் எடுங்க, கண்டுபிடிக்க முடியாத பார்ப்போம். இது அப்படியே இருந்தாலும் என்ன ஆகும்? அப்படியே தான் போகும், இப்படியே தான் இருக்கும். கலர் மாறும். ஸோ இங்க இருக்கிற கலர் எது இருக்கு? இதுல கலரே கிடையாது, தப்பு. இதுவும் கலர் கிடையாது, தப்பு. இமேஜ் மாறக்கூடாது. ஸோ இதுதான் ஆன்சர். நீங்க ஃபுல்லா பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துங்க. ஒரு எலிமெண்ட்ல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு போங்க. ரெண்டாவது எலிமெண்ட் என்ன இருக்குன்னா 2, இதுதான் ஆன்சர். நீங்க ஆன்சர் சரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு எலிமெண்ட் பார்த்தா கூட போதும். ஒரு எலிமெண்ட்டை பார்த்து 3 ஆப்ஷன் வரல அப்படின்னாக்கா நீங்க ஆன்சருக்கு தான் சூஸ் பண்ணிடலாம். இப்போ இது கிடைச்சிருச்சு. இதுதான் இன்னொரு வாட்டி கரெக்டான செக் பண்ணிப்போம். ரெண்டாவது எலிமெண்ட் என்னது? ஸோ இந்த சிம்பிள் இருக்கு. அது என்ன ஆகும்? சிம்பிள் மாறக்கூடாது, கலர் மாறி இருக்கணும். பாருங்க, இதே எலிமெண்ட் தான் இருக்கு, சிம்பிள் மாறல, கலர் மாறி இருக்கு. ரைட். நடு எலிமெண்ட் என்ன இருக்கு? இந்த இடி மாதிரி இருக்கிற சிம்பிள், ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் மேல போயிருக்கு, இடி மாதிரி இருக்கு சிம்பிள் கீழே வந்திருக்கு. அப்ப இந்த கியூப் கீழே வரும், இந்த ஏ அப்படிங்கிறது மேல போகும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் 2. நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, இது மாதிரி கரெக்டா வருது. நீங்க பார்த்தோன்னே ஃபுல்லா எடுக்காதீங்க, ஏதாவது ஒரு எலிமெண்ட் அதுல என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமோ ஒரு எலிமெண்ட் எடுத்து ஆப்ஷன் இல்லாத ஆப்ஷன்லாம் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா, அடுத்த எலிமெண்ட்டை பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே ஆன்சர் இல்லை அப்படிங்கறது நீங்க செக் பண்ண வேணாம், இருக்குதுங்கிறது மட்டும் பார்த்தா போதும். அது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ரைட். அடுத்த இமேஜ் இதுல பாருங்க, பிளஸ், மல்டிப்ளை, மைனஸ், டிவைடு. பிளஸ் அப்படியே இங்க போயிருக்கு, அப்படியே எல்லா சிம்பிளும். இது வந்து இமேஜ் ரொட்டேஷன்லாம் கிடையாது. ரொட்டேஷன் என்ன ஆகும்? ஒட்டு மொத்தமா தான் வரும். பட் இது ரொட்டேஷன் மாதிரி இல்ல, ஜஸ்ட் அப்படி கீழே இருந்து மேல போயிருக்கு, அவ்வளவுதான். ஒவ்வொரு இமேஜும் இது அப்படியே மேல போயிருக்கு, ஒவ்வொரு இதுவா. அடிஷனல் என்ன இருக்கு? ஒவ்வொன்றுத்துக்கும் கலர் மாறி இருக்கு. இங்க கலர் இருந்ததுன்னா இங்க கலர் இல்ல, இங்க கலர் இல்லைன்னா இங்க கலர் இருக்கு. ஓகே, கீழே மேல கலர் மாறி இருக்கு. ரைட். ஸோ அப்ப எல்லா எலிமெண்ட்டும் இங்க கீழே தான் போகும், கீழே இருந்து அப்படியே மேல போகும். கலர் இல்லாம இருக்கிறது மாறி இருக்கும். ஸோ நம்ம எல்லா எலிமெண்ட்டும் எடுத்து பார்க்காம ஒரு எலிமெண்ட் மட்டும் எடுத்து பார்ப்போமா? எந்த எலிமெண்ட் எடுத்து பார்க்கலாம்? இது ஒரு எலிமெண்ட்
ஸோ இது கீழே எடுத்து பார்ப்போமா? இந்த ஒரு எலிமெண்ட் மட்டும் எடுத்து பார்த்துப்போம். எடுத்து பார்த்தா என்ன ஆகுது? இந்த எலிமெண்ட் எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். இந்த சிம்பிள் இங்க இருக்கணும். அதுல கலர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கலர் இருக்கக்கூடாது. இதுல தப்பா இருக்கு. இதுல கலர் இல்லாம இருக்கு, இது இருக்கலாம். இதுலயும் கலர் இல்லாம இருக்கு, இது இருக்கலாம். இதுல கலர் இருக்கு, இது இருக்கக்கூடாது. ஸோ செகண்ட் இல்ல தேர்ட் தான் இருக்கணும். இமேஜ் எங்க போகுது? இங்க உள்ள இமேஜ் அப்படியே மேல போகுது, ரொட்டேஷன் மாதிரியே போகுது. இங்க ஷேப், இங்க டிவைட் இருக்குன்னா டிவைட் எங்க மேல எப்படி போகுது? ரொட்டேட் ஆகி போகுது. ஸோ அதே மாதிரி இங்க இருக்கிறதும் ரொட்டேட் ஆகி போகணும். ரொட்டேட் ஆகி போகாம இங்க இமேஜ் நேரா போயிருக்கு. அப்ப இது வராது. இதுதான் ஆன்சர். நீங்க எந்த எலிமெண்ட் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துப்போமா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன ஆகுது? இப்படி இருக்கிற சிம்பிள் இங்க போனா என்ன ஆகும்? இப்படி போயிடும். அதுல கலர் இருக்கணும். இதோ இதுதான் இருக்கு, அதுல கலர் இருக்கு. இந்த இமேஜ் என்ன ஆகும்? இங்க இப்படி போகும், கலர் இருக்கக்கூடாது. இது கலர் இல்லை. ஸோ தேர்ட் தான் ஆன்சர். ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்து செக் பண்ணுங்க. அதுல வர முடியலாம், அடுத்த எலிமெண்ட்டுக்கு போய்க்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இது வந்து எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆகுது? ரொட்டேட்லாம் ஆகல. இங்க ஸ்கொயர் சர்க்கிள் இருக்கு, அதே சர்க்கிள் தான் இங்க இருக்கு. இங்க உள்ள பிளஸ் இருக்கு, இங்க உள்ள மல்டிப்ளை இருக்கு. என்ன இப்படி மல்டிப்ளை வந்துச்சுன்னு பாருங்க. வெளில இருக்கிற மல்டிப்ளிகேஷன் உள்ள வந்திருக்கு, உள்ள இருக்கிற பிளஸ் இங்க வெளில போயிருக்கு. ஸோ இது வந்து இன்டர்சேஞ்ச். இன்டர்சேஞ்ச்னா என்ன? உள்ள இருக்கிறது வெளியும், வெளில இருக்கிறது உள்ளயும் போறதுதான் இன்டர்சேஞ்ச். ஸோ அப்ப ஆன்சர் என்ன ஆகும்? இங்க பிளஸ் அப்படியே வரும். அப்படியே என்ன ஆகும்? உள்ள இருக்கிற மல்டிப்ளிகேஷன் வெளில போகும், வெளில இருக்கிற பிளஸ் உள்ள வரும். அது மாதிரி எங்க இருக்கு? 3ல தான் உள்ள இருக்கிற மல்டிப்ளிகேஷன் வெளில வந்திருக்கு, வெளில இருக்கிற பிளஸ் உள்ள வந்திருக்கு. ஸோ இதுக்கு 3 தான் ஆன்சர். எதுவும் நீங்க பார்க்க தேவையில்லை. ஒன்னு குரூப் ஆஃப் எலிமெண்ட் பார்க்கும்போது எது இதெல்லாம் வராது அப்படிங்கறத நீங்க ஈஸியா கண்டுபிடிங்க. இல்லையா? எது கரெக்டா இருக்கும், எது கரெக்டா இருக்கும்னு ஒரு 3-4 எலிமெண்ட்ல இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு எலிமெண்டா பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கும் டைம் ஆகும். இல்ல ஒரு எலிமெண்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா எது இல்லையோ சூஸ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி சம்லாம் வந்து ஒரே எலிமெண்ட் தான் இருக்கு. ஸோ நீங்க டைரக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது நான் பார்த்த சம் மாதிரி இருக்கு. என்னன்னு பார்ப்பாங்க. ட்ரையாங்கிள் வெளில இருக்கு, ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்கு, 3 ஸ்கொயர் இருக்கு. ஆன்சர்ல வெளில இருக்கிற ஸ்கொயர் உள்ள வந்திருக்கு, உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள் வெளில போயிருக்கு, நம்பர் சேஞ்ச் ஆகல. இதுவும் இன்டர்சேஞ்ச் தான். ஓகேங்களா? இது ரொட்டேஷன்லாம் எதுவும் கிடையாது. வெளில இருக்கிற ஸ்கொயருக்கு பதிலாக இந்த ட்ரையாங்கிளும், வெளில இருக்கிற ட்ரையாங்கிள் உள்ளேயும், உள்ள இருக்கிற ஸ்கொயர் வெளிலையும் போயிருக்கு. ஸோ அப்ப இங்க என்ன ஆகும்? என்ன இங்க ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு? ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு. இது மாதிரி வரும். ஒரு ட்ரையாங்கிள் எங்க இருக்கு? இது ரெண்டுத்துலயும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இங்க கீழே 3 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இது தப்பு. இங்க பாத்தீங்கன்னா சர்க்கிள் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால இது கிடையாது. ஒண்ணு மேல ஒண்ணு மேல இதுதான் கரெக்ட். ஓகே. ரைட். அடுத்த கான்செப்ட் இங்க என்ன இருக்கு? ட்ரையாங்கிள் இருக்கு, உள்ள சர்க்கிள் கலர் இருக்கு. அடுத்த இமேஜ் என்ன ஆகுது?
உள்ள இருக்கிற சர்க்கிள் கலர் மாறுது, அதுக்கு வெளில இருக்கிற ட்ரையாங்கிள் கலரும் மாறுது, புதுசா ஒரு சிம்பிள் வருது ஸ்கொயர். அப்ப இங்க எப்படி இருக்கணும், அடுத்து இங்க இருந்து என்ன ஆகணும், உள்ள இருக்கிற ஸ்டார் கலர் மாறணும், ஸ்டார் கலர் மாறணும். ஸ்டார் இங்க ஒயிட்டா இருக்கு, என்ன மாறணும், ப்ளூவோ இல்ல ஏதோ கலரா மாறணும். அப்ப என்ன பாருங்க, இந்த ஸ்டார் ஒயிட்டுக்கு இருக்கு, இது கிடையாது. ஆனா ஒரு எலிமெண்ட் எடுத்து பாக்குறதால நம்ம இந்த எந்த இது இல்லையோ அப்படிங்கறத பாக்குறோம், ஃபுல்லா பார்க்கல, ஒரு எலிமெண்ட் மட்டும் வச்சு பாக்குறோம். ஸோ இங்க ஸ்டார் கலர் ஒயிட் கலரா இருக்குது கிடையாது, இதுவும் ஸ்டார் ஒயிட் கலர் இருக்குது கிடையாது. எய்தர் 1 இல்லைன்னா 3 தான் இருக்கணும். ரைட், இங்க பாருங்க. அடுத்தது இங்க இருக்கிற ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா ஒரு ஷேப் வந்திருக்கு, ஸ்கொயர். எப்படி இங்க என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு, என்ன ஒற்றுமை இருக்கு இந்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் பாத்தீங்கன்னா, இங்க 1 2 3 சைடு இருக்கு, இங்க 1 2 3 4 சைடு இருக்கு. இங்க 3 சைடு இருக்கு, ஒரு சைடு அதிகமாகி ஒரு 4 சைடு ஆகுது. இங்க என்ன இருக்கு, வெளில இமேஜ் ஸ்கொயர் இருக்கு, இங்க 4 சைடு. அப்ப வெளில என்ன ஆகும், சைடு அதிகமாக தான் ஆகும். ரைட்டுனா 4 சைடு உள்ளது 5ஆ மாறலாம். ஸோ இப்போ 4 சைடு உள்ளது 5ஆ மாறுது எது, இந்த ஷேப்ல மட்டும்தான் 5ஆ மாறுது, இதுல கிடையாது. இதுல சைஸே கிடையாது, சர்க்கிளுக்கு ஷேப்பே ஏற்கனா சைடு கிடையாது ஸ்கொயர் சர்க்கிளுக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சரும் தேர்டு தான். பாருங்க, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இமேஜ்லேருந்து எப்படி செகண்ட் இமேஜ் வந்தது அவங்க கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம தேர்ட் இமேஜ்லேருந்து எப்படி ஃபோர்த் இமேஜ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, இது வந்து அனாலஜி டைப்ல வரும். இதுல பாத்தீங்கன்னா 4 இமேஜ் கொடுத்துருக்காங்க, 5வது இமேஜ் என்ன வருதுன்னு கேட்கறாங்க. இது பேரு சீரீஸ், அனாலஜி சீரீஸ். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி இந்த இமேஜ் இருந்து எப்படி இந்த இமேஜ் வந்தது, இதுல இருந்து எப்படி இது வந்தது, இதுல இருந்து எப்படி இது வந்தது, அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பேட்டர்ன் கண்டுபிடிச்சு நம்ம லாஸ்ட் இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிற பேட்டர்னை கண்டுபிடிப்போம். இதுல இந்த இமேஜ் பேட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த பேட் எங்க இருக்கு, இது 0 டிகிரி அப்படின்னாக்க என்ன ஆகுது, 90 180 டிகிரி ரொட்டேட் ஆகுது, 180 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது, 180 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. அடுத்த இமேஜ் ஓகே 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் வச்சுப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 180 டிகிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுல ஒன்னா தான் இருக்கும். இப்படி போற வச்சுப்போம் ஆன்டி கிளாக் வைஸ், ஏன்னா அடுத்த இமேஜ் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அப்ப இந்த இமேஜ் என்ன ஆகுது, இங்கேருந்து 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இதுல இந்த இமேஜ் என்ன ஆகுது, இங்கேருந்து ஒரு 45 டிகிரி தான் ரொட்டேட் ஆகுது, 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். திருப்பி அடுத்தது இங்கேருந்து இங்க என்ன ஆகுது, அகைன் ஒரு 45 90 135 180 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இதுக்கு அடுத்த இமேஜ் என்ன ஆகும், என்ன பேட்டர்ன், என்ன பேட்டர்னு 180 டிகிரி 45 டிகிரி 180 டிகிரி. அடுத்தது என்ன ஆகும், ஒரு 45 டிகிரி 45 டிகிரி எப்படி ரொட்டேட் ஆகணும், ஆன்டி கிளாக் வைஸ். அப்படிதானே போயிட்டு இருக்கும், கீழே இருந்தா மேலே போறோம், இங்க நீங்க வரும், இங்க நீங்க போகுது, 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். இது 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா எங்க வரும், இங்க இருக்கிறது இங்க இங்க போகும். ஸோ இதுதான் 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப இது 3 கிடையாது, இதுதான் ஆன்சர். இப்போ ஒரு குரூப் தான் இருக்கு, ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஆன்சர், ஃபோர்த் தான் ஆன்சர். பேட்டர்ன் மட்டும் பாருங்க, ஒரு இமேஜ் அடுத்த இமேஜ் அடுத்த இமேஜ் அடுத்த இமேஜ். இங்க இப்படி என்ன பேட்டர்னு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபர்ஸ்ட் 180 45 180, அடுத்து என்ன வரும் 45 தான் வரும். ஒண்ணு ஆட் ஆகுதா இல்ல மாறி மாறி வருதா அப்படிங்கறத பார்க்கணும். இதோட பேட்டர்ன் 180 45 180 45.
அடுத்தது இதுல கலர் இருக்கு. அடுத்ததுல என்ன ஆகுது, கலர் அப்படியே இந்தாண்ட வருது. ஓகே, இது இந்த கலர் ஒரு இதுக்கு மாறுது, ஒரு சேஞ்சில் கலர் ஆகுது. இதுல இருந்து இங்க எப்படி போகுது, இங்க இருக்கிற கலர் இங்க மாறல, இது தள்ளி மாறுது, ஒரு கேப் விட்டு மாறுது, 2 இடத்துக்கு தள்ளி மாறுது. இங்க ஜஸ்ட் ஒரு இடம் மாறுது, இங்க ஒரு கேப் விட்டு 2 இடம் மாறி இருக்கு. இதுல பாருங்க, இங்க இருந்து இங்க போறதுக்கு என்ன இருக்கு, 1 2 3ஆவதுல மாறி இருக்கு. ஓகே, 3ஆவதுல இங்கே மாறி இருக்கு, 3 ஸ்பேஸ் தள்ளி மாறி இருக்கு. அப்ப இங்க இருந்து அடுத்த இமேஜ் என்ன ஆகும், இங்க 1 இங்க 2 3, என்ன 1 2 3னா இங்க இருந்து ஒரு இது தள்ளி மாறி இருக்கு. இங்க இருந்து ஜஸ்ட் இங்க ஒரு இமேஜ் ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்தது இங்க இருந்து 1 2 2 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு. இங்க இருந்து 1 2 3 ஸ்பேஸ் தள்ளி கலர் மாறி இருக்கு. அடுத்த இமேஜ் இங்க இருந்து 1 2 3 4 ஸ்பேஸ் தள்ளி கலர் மாறுறோம். கான்செப்ட் அதுதானே மாறி இருக்கு. நீங்க கான்செப்ட் பேட்டர்ன் மட்டும் பாருங்க. 1 2 3 4, என்னது 1, இங்க இருக்கிற கலரு ஒரு ஸ்பேஸ் தள்ளி இங்க வந்திருக்கு. இங்க இருக்கிற கலரு 2வது ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு. இங்க இருக்கிற கலரு 1 2 3வது ஸ்பேஸ் தள்ளி இங்க வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற கலரு 4 1 2 3 4 கலர் இருக்கணும். பாருங்க, இது 5வது தள்ளி வருது, இது 3வது தள்ளி வருது, இது 1வது ஸ்பேஸ் தள்ளி வருது. ஸோ இதுதான் 4வது ஸ்பேஸ் தள்ளி வருது. ஸோ ஆன்சர் 4. ஓகேவா? மேல இருக்கிற கான்செப்ட் மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா 2 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இது டிக்குன்னு வச்சுக்கலாமா? சரி, டிக்குன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு என்ன சேஞ்ச் இருக்கு, இங்க உள்ள டிக்கு இங்க அப்படியே இருக்கு. ஓகே, இங்க உள்ள டிக்கு அப்படியே கீழே இருந்து மேல போயிருக்கு. இப்படி உள்ள டிக்கு அப்படியே ஒரு ரொட்டேஷன்ல போயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்படியே இருக்கு, செகண்ட் இமேஜ் ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது இந்த இமேஜ் என்ன இருக்கு, செகண்ட் இமேஜ் அப்படியே இருக்கு. இந்த பாருங்க, இந்த இமேஜ் அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிற இமேஜ் இது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இமேஜ் இப்படி ரொட்டேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வேணா இது சொல்றேன், இது இந்த பக்கம் ரொட்டேட் ஆகுது. செகண்ட் இமேஜ் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது, ஒரு ஸ்பேஸ் விட்டு. அதான் இது கண்டுபிடிச்ச கான்செப்ட். இதுல இதுக்கு பார்ப்போம். இதுல பாருங்க, இந்த தேர்ட் இமேஜ்ல இது அப்படியே இருக்கு, இதுவும் சேமா இருக்கு. ஃபோர்த் இமேஜ் ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ என்ன கான்செப்ட்னாக்க, ஒவ்வொரு இமேஜுக்கும் ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே இருக்கு, செகண்ட் உள்ளது மாறுது. இதுல செகண்ட் உள்ளது அப்படியே இருக்கு, ஃபர்ஸ்ட் உள்ளது மாறுது. அது மாதிரி ஒண்ணு வந்துட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்டா என்ன ஆகும் ஆன்சர்ல பாருங்க, இதுவும் ஒரே மாதிரி இருக்கா. அப்ப அடுத்த இமேஜ்ல இது ரொட்டேட் ஆகும். இங்க பாருங்க, இதுல வேற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்த இமேஜ்ல இந்த ஆப்ஷன் அப்படியே வரும். ஆப்ஷன் எப்படி இருக்கும், ஒரு இமேஜ் கண்டுபிடிச்சாச்சு, இது அப்படியே சேஞ்ச் ஆகாம வரும். எப்படி இருக்கும் சேஞ்ச் ஆகாம, எப்படி இருக்கும் சேஞ்ச் ஆகாம. ஸோ சேஞ்ச் ஆகாம எப்படி இருக்கிறதுன்னா, எது இருக்கு, இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்க பார்க்காம கண்ணை மூடிட்டு 4th அப்படின்னு ஆப்ஷன் போட்டுடலாம். செக் பண்ணி பார்க்கணும் வரவங்க இதையும் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன ஆகும்? எப்பயுமே கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். கிளாக் ரொட்டேட் ஆனா எப்படி வரும்? நம்ம எடுத்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம ஒரு எலிமெண்ட் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அது மட்டுமே போதும். இதுக்கு ஆப்ஷன் 4. இது பாருங்க, பார்த்தோன்னே எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. இதுக்கு பேரு ஐடென்டிக்கல் ஃபிகர்ஸ். ஐடென்டிக்கல் ஃபிகர்ஸ். ஓகேவா? ஐடென்டிக்கல் ஃபிகர்ஸ்னா என்ன? எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கும். என்ன சேஞ்சுங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த சேஞ்ச் கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதான் சிம்பிளா தான் இருக்கும் அது, ஆனா அது எதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ரைட். இப்போ பாத்தீங்கன்னா மேல உள்ளது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, ஆனா பிரச்சனை கிடையாது. கீழே உள்ளதும் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு, அதையும் விட்டுருங்க. இங்க மட்டும் சர்க்கிள் அந்த பெண்ட் இந்த பக்கம் பார்த்து இருக்கு. அடுத்தது சர்க்கிள் பெண்ட் இந்த பக்கம் பார்த்து இருக்கு. பேட்டர்ன் கண்டுபிடிச்சாச்சு. இதுல சர்க்கிள் இந்த பக்கம் பார்த்து இருக்கு, இங்க இந்த பக்கம் பார்த்து இருக்கு. அடுத்த என்ன இருக்கும்? சர்க்கிளோட பெண்டு இந்த பக்கம் பார்த்து இருக்கும். ஓகேவா? சர்க்கிள் பெண்ட் இந்த பக்கம் பார்த்து இருக்கிறது எது? ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் பார்த்துருக்கு, செகண்ட் அந்த பக்கம் பார்த்துருக்கு, தேர்டுல பாருங்க இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு, அப்ப தேர்டு கிடையாது. ஃபோர்த்து இந்த பக்கம் பார்த்துருக்கு, அப்ப ஃபோர்த்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட். எப்பயுமே என்ன இருக்கு? மேல உள்ளதும் கீழே இமேஜ் சேஞ்சே ஆகல. மேல உள்ள இமேஜ்ல இதான் இருக்கு, கீழே உள்ள இமேஜ்ல இது இருக்கு. வேற இந்த செகண்ட்ல கீழே உள்ள இமேஜ் மாறி இருக்கு, அப்ப செகண்ட் கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட். பார்க்க கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஒரு ஒரு 10 செகண்ட் கீனா அப்சர்வ் பண்ணாலே போதும், ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் போன சம் மாதிரியே என்னது? குரூப் ஆஃப் எலிமெண்ட். பார்க்கலாம் ஒரே மாதிரி இருக்கும். ரைட். இப்போ என்ன வித்தியாசம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இதுல ஒவ்வொரு இமேஜும் போனதுல மேல ஃபுல்லா ஒரே மாதிரி இருந்தது, நம்ம அதனால ஒதுக்கியாச்சு. ஆனா இங்க அப்படி கிடையாது. மேல உள்ளது சேஞ்சு கிடையாது, லெஃப்டும் சேஞ்சு கிடையாது, ரைட்டும் சேஞ்சு கிடையாது. இதுல உள்ள ஒரு இமேஜ் மட்டும் மாறி இருக்கு, கீழே உள்ளது மட்டும் ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் சேஞ்ச் ஆகல, இதுவும் சேஞ்ச் ஆகல, இது சேஞ்ச் ஆயிருக்கு, இது சேஞ்ச் ஆயிருக்கு. இதுல 2 சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல இது சேஞ்ச் ஆச்சு, ஃபர்ஸ்ட் இதுல இது சேஞ்ச் ஆச்சு, செகண்ட் இதுல 2 சேஞ்ச். எந்த 2 சேஞ்ச்? இந்த 2ம் சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது சேஞ்ச் ஆகல, இதுவும் சேஞ்ச் ஆகல, இதுவும் சேஞ்ச் ஆகல, இது ஒண்ணு மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஒரு சேஞ்ச். ஸோ இப்போ அடுத்து இருக்கிற இமேஜ்ல 2 சேஞ்ச் ஆயிருக்கணும். கரெக்டா? அதான் கான்செப்ட். 2 சேஞ்ச் ஆயிருக்கணும். அடுத்துள்ளதுல 2 சேஞ்ச் ஆயிருக்கணும். எந்த 2 சேஞ்ச் ஆயிருக்கணும்? பாருங்க, சேஞ்ச் ஆகிற இமேஜ்னா இப்போ இந்த இருக்கிறதுல இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்துள்ளதுல 2 சேஞ்ச் எப்படி? ஆன்டி கிளாக் வைஸ்ல கிளாக் வைஸ்ல போகுது. கிளாக் வைஸ்ல 2 சேஞ்ச் ஆயிடுச்சு, அதே கிளாக் வைஸ்ல 1 சேஞ்ச் ஆகுது. ஸோ திருப்பி அதே கிளாக் வைஸ்ல 2 சேஞ்ச் ஆகணும். எந்த 2 சேஞ்ச் ஆகும்?
இந்த 2 இமேஜும் சேஞ்ச் ஆகும். ஸோ எப்படி இருக்கும்? இந்த 2 இமேஜும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். இதே மாதிரி எப்படி இருக்கு? மேலையும் இங்க கீழேயும் இருக்கிறது இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. இதை பாருங்க, இது 2 சேஞ்ச் ஆகக்கூடாது, இது 2 தான் சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்போ ஆன்சர் இதுவும் இதுவும் கரெக்டா இருக்கு. இது சேஞ்ச் ஆயிருக்கா பாருங்க, கான்செப்ட் கரெக்டா பாருங்க. இந்த ஃபேஸ் வெளில இருக்கு, இங்க உள்ள போயிருக்கு, இங்கேயும் ஃபேஸ் வெளில இருக்கு, இங்க உள்ள போயிருக்கு. ஸோ இது 4th தான் ஆன்சர். ஓகேவா? இது புரியுது அந்த சம்மு? திருப்பி சொல்லவா? கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ரைட், பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் மட்டும் எடுத்துப்போம். என்ன சேஞ்ச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சேஞ்ச் இருக்கு? இது அப்படியே இருக்கு, இதுவும் ஒரே மாதிரி இருக்கு, இதுவும் ஒரே மாதிரி இருக்கு, இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. இங்க ஒரு சேஞ்ச் மட்டும் ஆகுது. ஸோ இந்த இமேஜுக்கும் ஒரு சேஞ்ச். எந்த இமேஜ் சேஞ்ச் ஆகுது? இந்த இமேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப அடுத்தது செகண்டுக்கும் தேர்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வித்தியாசம்? எத்தனை சேஞ்ச் இருக்கு? இது சேஞ்ச் ஆயிருக்கு, கீழே ஒரு ஃபேஸ் மேலே போயிருக்கு, இது சேஞ்ச் ஆயிருக்கு, இது ஒரு சேஞ்சு. அடுத்தது இங்க உள்ள இருக்கிற ஃபேஸ் வெளில வந்திருக்கு. இதுல இதுவும் 2 சேஞ்ச் ஆயிருக்கு. எந்த 2 சேஞ்ச் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் இமேஜ் சேஞ்ச் ஆச்சுல ஏற்கனவே, இந்த இமேஜ் சேஞ்ச் ஆச்சா? இது இல்ல, 2 இமேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 2 இமேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு, மீதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து அடுத்ததுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு? இது அப்படியே தான் இருக்கு, இதுவும் அப்படியே தான் இருக்கு, கீழே உள்ளதும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இங்க ஒரு சேஞ்ச். எந்த ஒரு சேஞ்சு? இங்க இருக்கிற இமேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் இமேஜ்ல கீழே உள்ளது சேஞ்ச் ஆச்சு, அடுத்த உள்ளதுல இங்கே உள்ளதும் இங்கே உள்ளதும் சேஞ்ச் ஆச்சு, அதுக்கு அடுத்த உள்ளதுல இது சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டா இது தெரியுதா? ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இந்த பொசிஷன்ல இருக்கிற ஃபேஸ் சேஞ்ச் ஆச்சா? இந்த பொசிஷன் ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, அதான் இது. அடுத்து உள்ளதுல 2 சேஞ்ச். எந்த 2 சேஞ்ச் ஆச்சு? இதுக்கு அடுத்து இருக்கிற இதுவும் இதுவும் சேஞ்ச் ஆச்சு, அடுத்த இமேஜுக்கு வர கான்செப்ட். அதுக்கு அடுத்த உள்ளதுல ஒரு சேஞ்சு, இது மட்டும்தான். ஸோ சேஞ்ச் ஆகுறது என்ன? கிளாக் வைஸ்ல 1 2 1 2 1 2 அப்படிதான் சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டு இருக்க போகுது. அந்த 1 2 கிளாக் வைஸ்ல. இப்போ ஃபர்ஸ்ட் கீழே உள்ளதுன்னா அடுத்து உள்ள 2 லெஃப்டும் டாப்பும், அடுத்து உள்ளது 1 ரைட் சைடு உள்ளது, அடுத்து உள்ளது 2 பாட்டமும் லெஃப்டும். கான்செப்ட் பாருங்க, 4 இமேஜ் இருக்கு. எத்தனை இமேஜ் சேஞ்ச் ஆகுது? 1 2 1 2 அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஒவ்வொரு இமேஜுக்கும் அடுத்த இமேஜுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும், அடுத்தது 2 சேஞ்ச் இருக்கு, அடுத்தது ஒரு சேஞ்ச், அடுத்தது 2 சேஞ்ச். ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்ச கான்செப்ட் படி நம்மளுக்கு வர வேண்டிய ஆன்சர்ல என்ன இருக்கணும்? 2 சேஞ்ச் இருக்கணும். ஓகேவா? அந்த 2 சேஞ்ச் எதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிப்பீங்க. எப்படி சேஞ்ச் ஆகுது? ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இது பாருங்க, இது வந்து லெஃப்ட் டாப்பு ரைட்டு பாட்டம் அப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பாட்டம் சேஞ்ச் ஆயிருக்கு, அடுத்து உள்ள இமேஜ்ல இது 2 சேஞ்ச் ஆயிருக்கு, லெஃப்ட் டாப்பும் சேஞ்ச் ஆயிருக்கு, அடுத்து உள்ள இமேஜ்ல ரைட். ஸோ 1 2 1. அடுத்த உள்ளதுல என்ன சேஞ்ச் இருக்கு? நம்ம கண்டுபிடிச்சது படி 2 சேஞ்ச் இருக்கணும். 2 சேஞ்ச் எப்படி ஆயிருக்குன்னா இந்த கிளாக் வைஸ்ல சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்த உள்ள 2 இமேஜ் இல்ல ஒரு இமேஜ். ஸோ இப்போ சேஞ்ச் ஆயிருக்கிறது இந்த இமேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுல இந்த தேர்ட் இமேஜ்ல இந்த ரைட் ஆன்சர் என்ன ஆகும்?
அடுத்து எந்த சேஞ்ச் இருக்கணும்? கிளாக் வைஸ்ல 2 சேஞ்ச் ஆகணும். ரைட்டுக்கு அடுத்து உள்ளது பாட்டமும் இந்த லெஃப்டும் சேஞ்ச் ஆகணும். இந்த பாட்டமும் லெஃப்டும் சேஞ்ச் ஆகும். பாட்டம் லெஃப்ட்னா இதுதான் பாட்டம் லெஃப்ட். இது ரெண்டும் அப்படியே இருக்கும். மீது ரெண்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் ஆன்சர். திருப்பி சொல்லலாமா? புரியுதா? திருப்பி சொன்னா கூட சொல்றேன். புரியுது சார். நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? ஈஸியா எத்தனை நம்பர் சேஞ்ச் ஆகும் கண்டுபிடிச்சிடலாம். இதுல இருந்து 1 சேஞ்ச் ஆகுது, இதுல இருந்து 2 சேஞ்ச் ஆகுது, இதுல இருந்து 1 சேஞ்ச் ஆகுது, ஸோ இதுல இருந்து 2 சேஞ்ச் ஆகுது. அந்த 2 எதுன்னு தான் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம கான்செப்ட் தான் பிடிச்சாச்சு. இதுல கீழே உள்ளது, இதுல மேல 2, இதுல அடுத்து உள்ளது. ஸோ கிளாக் வைஸ்ல சேஞ்ச் ஆகுது. 1 2 1 2 சேஞ்ச் ஆகுது. ஸோ கீழே உள்ளது இங்க முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 டாப் லெஃப்ட் டாப்பு, அடுத்து உள்ளதுல ரைட்டு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர்ல 2 சேஞ்ச் ஆகணும். கடைசி சேஞ்ச் ஆனது ரைட்டு சேஞ்ச் ஆச்சு. அதுல இருந்து கிளாக் வைஸ்ல எத்தனை சேஞ்ச் ஆகணும்? 2 சேஞ்ச் ஆகணும். அந்த 2 எது அப்படின்னாக்க பாட்டமும் லெஃப்டும். ஸோ ஃபேஸ் 2 அப்படியே இருக்கு. இது 2 சேஞ்ச் ஆகுது, அப்படியே போட்டுருங்க. இது 2 மட்டும் வெளில இருக்கிற ஃபேஸ் போட்டுடலாம். அடுத்தது போவா. ரைட். இது மாதிரி நிறைய எலிமெண்ட் வந்திருக்கா? இது வரைக்கும் பார்த்தது ஐடென்டிக்கல் ஃபிகர்ஸ். எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். இது ஐடென்டிக்கல் ஃபிகர்ஸ்ங்கிறது கிடையாது. இதுல நிறைய எலிமெண்ட் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் ஆஃப் எலிமெண்ட். குரூப் ஆஃப் எலிமெண்ட்ல நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு இமேஜ் வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எது இதெல்லாம் வராதோ அதெல்லாம் ஸ்கோர் அவுட் பண்ணிடலாம். ரைட்டா? இப்போ நம்ம இந்த டாப்ல இருக்கிற சர்க்கிள் எடுத்துப்போம். ஒரு எலிமெண்ட் ஒன்று எடுத்துப்போம். இந்த எலிமெண்ட் என்ன ஆகுது? அடுத்த இமேஜ்ல கீழே வருது. இங்கே உள்ளது அடுத்த இமேஜ் இங்கே போகுது. இங்கே உள்ளது கீழே இருந்து மேலே போகுது. ஸோ சர்க்கிள் என்ன பண்ணுது? ஒவ்வொரு வாட்டியும் 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சர்க்கிள் என்ன ஆகும்? அடுத்தது 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல போனால் எங்கே வரும்? இந்த இடத்துக்கு வரும். ஸ்டார் இருக்கிற இடத்துக்கு வரும். ஸோ இப்படி இருக்கிற இதில் சர்க்கிள் இங்கே வரும். இந்த ஒரு இமேஜ் கண்டுபிடிச்சாச்சு. அது மாதிரி இமேஜ் இருக்கிறது எது? இதில் கிடையாது, இதில் கிடையாது, இதில் இருக்கு, இதில் கிடையாது. ஸோ ஒரே இமேஜில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. இது நீங்கள் தப்பான எலிமெண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா டிலே ஆயிருக்கும். தப்பான எலிமெண்ட் எது? இப்போ இந்த ஸ்டார் எடுங்க. இந்த ஸ்டார் இங்கே இருக்கு, இங்கே மேலே போகுது, இங்கே நடுவில் வருது, இங்கே திருப்பி வெளில போகுது. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க சூஸ் பண்ற இமேஜ் கஷ்டமா இருந்தால் ஸ்டார் விட்டுருங்க. அடுத்தது பாருங்க, ஸ்கொயர் எடுத்து பாருங்க. ஸ்கொயர் என்ன ஆகுது? கீழேருந்து மேலே போகுது 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். திருப்பி 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் இங்கே வருது. இங்கேருந்து கீழே 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆப்ஷன் இங்கே இது இங்கேருந்து இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வரும். ஸோ இது இந்த இடத்துல வருது. ஒரு இமேஜ் கஷ்டமா இருந்ததுன்னா நிறைய இமேஜ் இருக்குல்ல, இது ஒரு பெனிஃபிட். ஒரு 3 இமேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று கஷ்டமா இருந்தாலும் அதை விட்டுட்டு அடுத்து எடுத்து பார்க்கலாம். இதோ பாருங்க, 2 இமேஜ் எடுத்து 2 பார்த்தாச்சு. 2த்துக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. ஓகே, ஒன்று கஷ்டமா இருந்ததுன்னா எது ஈஸியா இருக்கோ அதை பார்த்துங்க. இந்த எலிமெண்ட்ல ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது இது கிளியர் தானே? இது டவுட் இருக்கா? இருக்காது? கிளியர் சார். ஃபைன். இதெல்லாம் நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தது நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே பார்த்தது தான். வெளில இருக்கிற ஸ்கொயரு உள்ள வருது, உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள் வெளில போயிருக்கு. ஸோ இங்கே அதே மாதிரி வெளில இருக்கிற 5 சைடு பென்டகன் உள்ள வருது, உள்ள இருக்கிற 4 சைடு வெளில போகுது. அடுத்த இமேஜ் என்ன ஆகும்?
எப்படி வரும்? ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. உள்ள வெள்ளியே உள்ளே வெள்ளியே. அப்ப இந்த இமேஜ்ல இருந்து எப்படி இந்த இமேஜ் வந்தது அப்படிங்கிறது பார்ப்போம். எப்படி வந்தது? இங்க இருக்கிற ஸ்கொயர் என்ன ஆகுது? இங்க 5 சைடு ஆகுது. உள்ள இருக்கிற வெளில இருக்கிற ஸ்கொயரு இங்க வெளில பென்டகன் ஆகுது. இங்க 4 சைடு இருக்கு, இங்க 5 சைடு ஆகுது. அப்ப அடுத்தது என்ன ஆகும்? இங்க உள்ளது அடுத்த இமேஜுக்கு போகல 6 சைடு ஆகும், அவுட்டர் இமேஜ். ஓகேவா? ஸோ 6 சைடுனா வெளி இமேஜ் இப்படி இருக்கும். உள்ள இருக்கிறது என்ன ஆகும்? உள்ள இருக்கிறது பென்டகன் இங்க அப்படியே தான் இருக்க போகுது. பென்டகன் எது? ஸோ வெளில 6 சைடு எது இருக்கு? இதுவும் 6 சைடு கிடையாது, இதுவும் 6 சைடு கிடையாது, இதுவும் 6 சைடு கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும்தான் 6 சைடு. உள்ளேயும் பென்டகன் 5 சைடு உள்ளது இருக்கு, உள்ள இருக்கு. அப்ப இந்த ஒன்று தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒரே மாதிரி இருக்கு, தேர்டு ஃபோர்த் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்த்தா போதும். இந்த சமல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு தான் ஒரு சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமை இருக்கு, தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்படிங்கக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி தேர்டு போச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா போதும். அப்ப தேர்ட்ல இருந்து ஃபிஃப்த் பார்த்துடலாம். ஓகே, இந்த சமம் ஏற்கனவே பார்த்ததுதான். இது அடிஷன் அப்படிங்கிறதுல வரும். கீழே ஒன்று இருக்கு, கீழே இருந்து மேலே ஒன்று போகுது, மேலேருந்து லெஃப்ட்ல ஒன்று வருது, லெஃப்ட்லேருந்து. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சைடு ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆட் ஆகிட்டு போகுது. ஓகேவா? அப்போ அடுத்த சைடு என்ன ஆகும்? ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு சைடு ஆட் ஆகுது. நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஆன்டி கிளாக் வைஸ் சைடு ஆட் ஆகுது. கீழே ஒரு சைடு, அடுத்த சைடு ரைட்டு, அடுத்தது மேலே, அடுத்தது லெஃப்ட்டு. இங்கே வெர்டிக்கல் சைடுனா ஒரு ஹரிசாண்டல், சாரி ஒரு வெர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல், ஒரு வெர்டிக்கல். அடுத்தது என்ன ஆகும்? ஒரு ஹரிசாண்டல். ஹரிசாண்டல் இதுதான் இருக்கு. ஓகேவா? இங்க பாட்டம், ரைட்டு, டாப்னு உள்ள கீழே ஹரிசாண்டல் ஒன்று ஆடா இருக்கா. அடுத்து வெர்டிக்கல் லைன், அடுத்து திருப்பி ஒரு ஹரிசாண்டல், அடுத்து திருப்பி ஒரு வெர்டிக்கல். அப்ப அடுத்தது ஒரு ஹரிசாண்டல் லைன் ஆட் ஆகும். ஹரிசாண்டல் லைன் எது? இந்த லைன். இங்க ரெண்டு சைடு ஆட் ஆகலாம் வராது, ஒரு சைடு தான் ஆட் ஆக போகுது. நம்மளுக்கு ஆட் ஆக போறது ஹரிசாண்டலா இல்ல வெர்டிகலான்னு கண்டுபிடிக்க போறோம். ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டு இருக்கு, ஹெச்வி ஹரிசாண்டல் வெர்டிகல் ஹரிசாண்டல் வெர்டிகல் அப்படின்னு. ஸோ அடுத்த லைன் ஹரிசாண்டல் லைன் ஆட் ஆகும். அந்த ஹரிசாண்டல் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். நம்ம பொதுவாக எக்ஸாம்பிள்லாம் பார்த்தாச்சு இந்த டைப்ல. ஓகேவா? நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன் குரூப்ல. அதாவது அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த ரீசனிங்ல, லாஜிக்கல் ரீசனிங்ல இந்த நம்மளுக்கு கேட்க போற சிலபஸ் படி நிறைய கொஸ்டின் இருக்கு. அதுல நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணலாம், எப்படி அது வந்துச்சு அப்படிங்கிறது வரும். அந்த லிங்க் அனுப்புறேன், நீங்க பாருங்க. அதுல ஏதாவது டவுட்னா எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். மற்றபடி இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்காவது இந்த கான்செப்ட்ல டவுட் இருக்கா? திருப்பி திருப்பி சொல்றதுதான், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஈஸியா போட முடியும். கான்ஃபிடென்ட் வரும். கான்ஃபிடென்ட் நீங்க ஈஸியா 20 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கிடையாது, 20 கொஸ்டின் ஈஸியா சால்ட்டா நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எந்த ஒரு ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. நீங்க இதுக்கு ஒரு 2 நாள் அந்த கொடுத்துருக்க ஒரு லிங்க் அனுப்புறேன், சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அதை பாருங்க. லிங்க் ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த குரூப்ல போடுறேன், பாருங்க. ஓகேங்களா? பாருங்க, நல்லா பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரைட், ஓகே. Thank you, sir. ஓகே, தேங்க்யூ. Sir, thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. ஓகே, Super. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ.